சார் Evening, sir. உற்சாகமான மாலை வணக்கம். உற்சாகமான மாலை வணக்கம். Good Sir, evening, good sir. evening. Yes, sir. Good evening, sir. Sir, good evening, அரு- sir. Good evening, ma'am. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இனிய மாலை வணக்கம். நான் நலமாக உள்ளேன், ஆனந்தமாக உள்ளேன், சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் தயவால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையால். நன்றி நன்றி சார். எல்லாரும் நல்லா இருப்போம் சார். சூப்பர். நல்லதே நடக்கும் சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். மாலை எஸ். வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரோடு வாழ்க. நன்றிங்க சார். நன்றி ஐயா, சார். ஒரு சின்ன விஷயம். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு. இவர் தான் இப்ப எஸ் பேசினாரு. சார். சங்கர் நீங்க சார். தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க ஐயா. சரிங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஏக்சன் அருள்குமரன் சார். எஸ் சார். வணக்கம் சார். பவர்ஃபுல் ஓகே, பரமசிவம் சார். உற்சாகமான மாலை வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து பரமசிவம் சார். உற்சாகமான மாலை வணக்கம் சார். நன்றி. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சூப்பர். இனிய மாலை வணக்கம் சார். இனிய மாலை வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். சூப்பர் சார். ஃபேண்டாஸ்டிக். Good evening, sir. குட் ஈவினிங் சார். Good evening, sir. குட் ஈவினிங் சார். Good evening. குட் ஈவினிங் மேம். எஸ். ஓகே, கிரேட். ஓகே, ஸோ வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். ஓகே, கிரேட். ஸோ இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம் ஐயா. ஓகே, கிரேட். ஸோ புத்தமுதிய காலை இனிய அப்படிங்கிறது மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஐயா. கேட்குதுங்களா? ஐ திங்க் நெட்வொர்க் உங்களுக்கு இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரேட். சூப்பர். கேக்குது. ஓகேங்க. சூப்பர். ஓகே புத்தம் புதிய காலை அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருக்கா? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்? இதுவரையும் நான் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். யாராவது இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுறது. எஸ் சார். நீங்கள் வேற யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன் சார். யாராவது? சார், அம்மா ஜாயின் பண்ணுவாங்க இப்பதான். ஓகே சந்திரன் சரி. ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, பாக்கியா மேம். ஓகே சங்கர் சார் இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சங்கர் சார் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, பாகியலட்சுமி மேம் அண்ட் பிரதீப் இப்போ தான் அட்டன் பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, சாரி கொஞ்சம் வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நான் ஸ்டாப் லாஸ்ட் 2 days ஃப்ரம் 4 o'clock டு நைட்டு 10:30 வரையும் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ சாரி. எஸ். ஸோ இன்னைக்கு கூட ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் என்ன சொல்றது, கிவ் பேக் டு தி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சோஷியல் காஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்ததுனால சம்திங் வி வாண்ட் டு கிவ் அப்படிங்கிறது தான். ஓகே ஸோ பிஃபோர் கோயிங் டு அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே யாரெல்லாம் சம்திங் நான் அச்சீவ் பண்ணேன், ஏதாவது நான் புத்தம்புதிய கலை இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் அட்டன் பண்ணேன், இதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எஸ். Can I say? எஸ் சொல்லுங்கய்யா. மனோகர். நான் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணிடுறேன். எஸ். வணக்கம் ஐயா. எனக்கு உடம்பு வந்து தொப்புள்ள வந்து எனக்கு இரணிய ப்ராப்ளம் இருந்தது. எப்படியோ நாட்டு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளியர் பண்ணாமல் இருந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். மோர் தென் 8 years-ஆ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நிறைய மெசேஜ் எடுத்தேன். இன்னும் வைக்கம் சொல்லிட்டு அது எப்படியோ மிராக்கிளாக ஆசிரமத்தில் அந்த அம்மா சொல்லி, அதான் மாமியார், அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க, ஒய்ஃப்கிட்ட சொல்லி அவங்க சொல்லி உடனே சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 days இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னையோட 48வது நாள். இன்னைக்கு டாக்டர் போய் பூர்ண குணமாயிட்டோம். ஆப்ரேஷன் ஒரு 12 நாள் முன்னாடி நடந்தது. எல்லாமே மோர் தென் 3.5 hours ஆப்ரேஷன் பண்ணுங்க. எனக்கு வெரி டஃப்பான இதுதான். எல்லாம் இறைவன் துணை கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் உங்களுடைய பிரபஞ்ச சக்தி காரியப்பட்டு நான் ஒரு புது மனுஷனாக வந்திருக்கேன். இருந்தாலும் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன். ஈவன் தான் இருந்தாலும் நிறைய மிராக்கிள் நடந்திருக்கு இந்த 10 நாள். அதை ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. இதே எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது. இதில் அது இருக்குது, அது எல்லாம் அப்புறம் சொல்லலாம். பட் ஈவன் தோ இங்கே வந்த பிறகு சார் மோர் தென் எத்தனை டாக்டர் போனாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுவேன் மறுபடியும்.
இது மாதிரி ஒரு 3 இயர்ஸ் மேல போயிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு நான் ஆப்ரேஷன் பண்ண அப்படியே விட்டுரு, அப்படியே நார்மலாகி சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா செகண்ட் ரிவ்யூ டாக்டர் பார்த்துட்டு ஓகே நீங்க நல்லா இருக்கீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு மட்டும் வந்து சும்மா பார்த்துட்டு போங்க, எவரி திங் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டாருங்க. தேங்க்யூ பிரதர் ஃபார் யுவர் பிரபஞ்ச ஆற்றல். மற்ற எல்லோருக்கும் நன்றி. என்னோட சேர்ந்து பயணிச்சு எல்லோரும் நான் இறைவன் கிட்ட வேண்டியதுக்கும் நன்றி. நான் நன்றி 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 இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோடு இல்லாமல் என்னுடைய குரூப்பில் ஒரு அம்மா இருக்காங்க, மாலத்தின்னு, நம்ம வளரில். அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியேட் பண்ணாங்க. ஐயா நீங்கள் முதல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் அதை ஃபர்ஸ்ட் வைங்கோ சொன்னாங்க. ஒரு நாள் எனக்கு தோணாமல் போயிடுச்சு. அது வச்சு அவங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களும் நம்ம குரூப்பில் இருக்காங்க. ஆமாங்க, நன்றி ஐயா, நன்றி நன்றி. வந்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க, நன்றி நன்றிங்க. தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? எஸ், பவர்ஃபுல் பரமசிவம் சார். எஸ், வீடியோ ஆன் பண்ணலாமா இல்ல? ஓகே சார். unmute பண்ணி- ஓகே சார். இப்ப தெரியுதுங்களா சார்? கேக்குதுங்களா சார்? வீடியோ தெரியல. ஒரு நிமிஷங்க. எஸ், ஓகே சார். ஓகே சார். இந்த டைம் நான் கொஞ்சம் வெளியே இருக்குன்னா ஓகே. இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Okay. சார், ஆக்ஷன் கிங் அருள் குமரன் சார். எஸ் சார், எஸ் சார். சார் இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சார் உண்மையில ஓகே 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 சார். அதாவது மிகப்பெரிய கோடான கோடி அதுக்கு மேல ஏதாவது இருக்குன்னு தெரியல. நன்றிகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த நேரத்தில் நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மென்டலி சில இஷ்யூனால பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஒரிசா இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்க இருக்காங்க, உள்ள இருக்காங்க. தன்மதி வளர்மதின்ற ஒரு மேடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லிங்க் கொடுத்து நீங்க அருள்குமாரனோட இது அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை. நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணேன். உண்மையில நான் வந்து பல லட்சங்கள் கொடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெமெடி, ஒரு தீர்வு, ஒரு சந்தோஷம், மனநிறைவு, நிம்மதி, எத்தனை வார்த்தைகளுக்கு எவ்வளவு வேல்யூஷன், எவ்வளவு அமௌண்ட் நான் கொடுக்கணும்னு தெரியல. இது எல்லாமே வந்து ஆக்ஷன் கிங் தான். நீங்க ஆக்ஷன் மட்டும் கிடையாது, ஆக்ஷன் கிங். அதாவது ஓனா உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு இடத்துக்கு போறீங்க, ஃபேமிலியை ரன் பண்றீங்க, எங்களுக்குன்னே டைம் ஒதுக்கி உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க கற்றுத்தர்றதுனால வந்து நீங்க ஆக்ஷன் கிங் தாங்க. நாட் ஓன்லி ஆக்ஷன் கிங் அருள்குமரன் சாரோட தயவு மட்டும் இல்லைன்னா நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுக்கு வழிகாட்டின அன்பு தோழி தன்மதி சொல்லக்கூடிய வளர்மதி இங்க இருக்காங்க, உள்ள இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆக்ஷன் கிங் நான் பார்க்காம போயிருப்பேன். எனக்கு இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்காம போயிருக்கு. நான் இப்ப ஜீரோவில் இருந்தேன் சார். இப்ப வந்து உங்க கூட சேர்ந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் இல்லையா, இந்த நார் வந்து அருள்குமரன், ஆக்ஷன் கிங் அருள்குமரனோட சேர்ந்து மனம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கிராட்டிடியூட்ல ரெகுலரா நான் எது எழுதுறேன்னு எழுதியோ என்னுடைய ஃப்ரெண்டு வளர்மதி அண்ட் என்னுடைய கோச், என்னோட மென்டார், தி யங் மென்டார் ஆக்ஷன் கிங் அருள்குமரனோட பேரு நிச்சயமா இருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் இது காரணம் இந்த யூனிவர்ஸ். அதுக்கு என்னோட சப்கான்சியஸ் மைண்டு, தன்மதி வளர்மதி, ஆக்ஷன் கிங் அருள்குமரன் மற்றும் நம்ம டீம் மெம்பர்ஸுங்க சார். ரொம்ப ஆக்டிவா காலங்காத்தால குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரொம்ப ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப இதா இருக்கு. நான் கேட்க நினைச்ச டவுட் எல்லாம் அவங்க கேட்கறப்ப எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார். பரவாயில்ல, இவங்க முந்திட்டு கேட்டாங்க, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன் சார். கண்டிப்பா நீங்க வந்து எங்களுடைய தேவ தூதுவன். எக்ஸ்ட்ரா மிகைப்படுத்தி நான் வந்து அருள்குமரன் நான் சொல்லவே இல்லை, எங்களுடைய தேவ தூதுவன். சரிங்களா? நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ அருள்குமரன் சார், தேங்க்யூ தன்மதி எல்லாமே வளர்மதி உங்களோட மேடம். எனர்ஜி தான் சார். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் ஐ எம் டூல் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க தான் அதை கொண்டு வந்திருக்கீங்க. இங்க என்னோட பாட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன சொல்ல, எனக்கு தெரிஞ்சே ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஒரு இக்னைட்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு தீம், என்ன சொல்ல, ஒரு தீம் சொல்லக்கூடாது, ஒரு தீபம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இது வந்து யூனிவர்ஸ். நீங்களே அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ நிச்சயமா நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார் வணக்கம் சார். கரூர்ல துரை சார். எஸ் சார், எஸ் சார். 1 செகண்ட். ஆ. எஸ் சார், சொல்லுங்க சார். சார் கணபதி சார் தான் எனக்கு இந்த லிங்கை, இந்த வாய்ப்பு கொடுத்தாரு சார்.
என்னன்னா வாய்ப்பு கொடுத்து நான் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணதுங்கிறது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்னன்னா ஃபேமிலி இஷ்யூலேருந்து சால்வ் ஆகுறது, அப்புறம் வந்து ஒரு வீடு கேட்டிருந்தேன், அதை வந்து சார் சொன்ன மாதிரி ப்ரே பண்ணேன், எனக்கு நல்ல வீடாக அமைஞ்சது. இதான் பசங்க வந்து இப்போ ஏதாவது லைவ் இவ்வளோ பெரிய இதில் வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் ஓகே, ஏன்னா பழைய வீட்லயே எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது வீட்டில், இதே ஸ்பேஸே எனக்கு கிடைச்சிருக்கு, அதை விட பெருசாக கிடைச்சிருக்கு. பசங்க வந்து என்னன்னா இப்போ அதை விட இருக்கு நல்லா இருக்கு, என்னன்னா ஸ்பேஸியாக நாங்கள் வந்து சைக்கிள் ரவுண்ட் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ரவுண்ட் ஆட்டிட்டு இருக்காங்க பாருங்க சார். என்னன்னா உள்ளுக்குள்ளேயே அவனோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்தது என்னன்னா அடுத்தடுத்து பசங்களும் இப்போ வந்து என்னன்னா கிளாஸஸ் வந்துச்சுன்னா அவங்க உட்காந்துடுறாங்க, ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா அதை எழுதுறாங்க, இதை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயமும். எனக்கு அது ரொம்ப ஓகே. அவங்க இப்போ நான் வந்து கம்மியாக இது பண்ணாலும் ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு growth வந்து சார் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இது இருக்குது சார். ரொம்ப நன்றிங்க சார். சூப்பர் சார். அதுக்கப்புறம் ஃபைனான்சியலாகவும் முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மீண்டு அவுட் வந்துட்டே இருக்கீங்க சார். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேடம் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எழுதுனதெல்லாம் அப்படியே நடந்ததுன்னு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கூட ஐயா சொன்னாங்க கரெக்டுங்களா, கடவுள் பாதை ஜோதி ஐயா. ஸோ நம்ம நினைக்கிறது தான் நம்ம நடக்குது. தட் மீன்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு எந்த லெவலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரே ஒரு விஷயம், அந்த தண்ணி வாட்டர் ப்ரேயரை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். எஸ் தேங்க்யூ. எஸ் ப்ரோ, தங்கவேல் ப்ரோ. எஸ் நான் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நான் இல்லை யாருன்னு தெரியல, ஸோ அதுக்காக தேடிட்டு இருக்கேன் உங்களை. ஓகே மாலதி, 1 செகண்ட் மேம். மலை 1 செகண்ட். இல்லை அவங்கள ஆட் ஸ்பாட். எஸ் சொல்லுங்க மேம். எஸ் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ மேம். உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஓகே, தேங்க்யூ சார். நேத்து நீங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிட்டு படுக்க சொன்னீங்க சார், அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தேன் சார். 4 மாசம் வராத காசு இன்னைக்கு வந்துச்சுங்க சார் எனக்கு. அது ஒரு மிராக்கிள் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சரி, இங்கே ஒவ்வொரு டெக்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வரலாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்ல வர்றதுதான், பல லட்சம் இங்கே பணத்தை பற்றி சொல்ல வரல, டெஸ்டட் அப்படின்னு சொல்ல வரும். நிறைய குருமார்கள், ஸ்பிரிச்சுவல் குருஸ் ஆர் சயின்டிஃபிக் குருஸ் ஆர் கோச்சஸ் அந்த பர்சன்ட்ட லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் இது வந்து இப்போ கிரியேட் பண்ணதில்லை. நான் திரும்ப ஒரே ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றது தான், ஐ எம் நாட் ஏ லாக்டவுன் ட்ரைனர் கிடையாதுங்க, லாக்டவுன் கோச் கிடையாது, லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்து உள்ளவன். ஓகேங்களா? அது என்னோட டொமைன். நான் வந்து பேசிக்லி ஸ்டாக் மார்க்கெட் கோச்சு. ஸோ நான் வந்து 2008 நான் வந்து சர்டிஃபைட் ட்ரைனர். ஸோ நான் லாக்டவுன் ட்ரைனர் கிடையாது. இதுக்காக சொல்ல வரேன்னா, பல விஷயங்கள் சக்சஸ் பண்ணது என் லைஃப்ல கடந்து உணர்ந்து அடிபட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் இங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே டிட்டோ கண்மூடித்தனமா பண்ண ரிசல்ட் வரும். எஸ் ஓகேங்களா? சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 1 செகண்ட் சார். செந்தில்குமார். 1 செகண்ட் சார். வீடியோ ஆன் இல்லை, எங்க இருக்கீங்கன்னு தெரியலீங்களா? ஒரே உங்களை ஸ்பாட்லைட் பண்றதுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். 1 செகண்ட். ஒரே ஒரு நிமிஷம். இல்லை வீடியோ தெரியல, அதனாலதான். எஸ் ஓகே. இல்லைங்களே நல்லா பேசு, ஃபுல் பேச தெரியும். ஓ அப்படிங்களா? நான் ஒரு நிமிஷம் சார். சாரி. எதுக்கான மற்றவங்களுக்கும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஒரு நிமிஷம் ப்ரோ. 1 செகண்ட். எஸ் ஐயா, உங்க வீடியோ தெரியல, பிளாங்கா இருக்கு. ஸோ பரவாயில்ல, நீங்க ஆடியோ வச்சு சொல்லுங்க, ஏன்னா நெட்வொர்க் வேற உங்களுக்கு இஷ்யூ. எஸ் பரவாயில்ல, சொல்லுங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? ஓ எஸ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். கேக்குது சார், எனக்கு கேக்குது சார். சொல்லுங்க ப்ளீஸ் சார். நான் இந்த இதுல ஜாயின் பண்ணும்போது என்ன நிலைமையில இருந்துட்டு உங்களுக்கு நான் இந்த இதுல ஜாயின் பண்ணும்போது என்ன நிலைமையில இருந்தேன் அப்படின்றது தெரியும். அந்த நிலைமையில இருந்து மீள்றதுக்கு உங்ககிட்ட
கேட்க 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 பால் மாறாம அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுல நான் எவ்வளவு அந்த ரெமெடி லைனே வரேன். அந்த இது பாத்தீங்கன்னா அப்பப்பயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாதிரி அப்பப்போ போன் அடிச்சு இன்னைக்கு இந்த பிரச்சனை இது நான் என்ன பண்ணட்டும் இது இப்படின்றது உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாதிரியே எனக்கு இது ஆகுது. ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லாம பண்றேன். அதுக்கு ஒரு ரெமெடி சொல்றீங்க, அதை செய்யறோம், அது முடிஞ்சிடுது. அதேதான் இப்ப பண்ணிட்டு வரேன். இந்த இதுல சேர்ந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது நான் இருந்த பிரச்சனைகளில் இருந்து ஏறி வந்து உடனே இருக்கிறேன். எந்த பெரிய பிரச்சனை அதனால அது உடனே ஒரே நாள்ல கடக்கிற பிரச்சனை கிடையாது. ஒரே நாள்ல கடக்கிற பிரச்சனையும் கிடையாது. அதை பண்ணீங்கன்னா வரும். நீங்க எனக்கு ஒரு இது வரும்போது உங்களை கான்டாக்ட் பண்றேன். நீங்க அதை ரெமெடி அன்னைக்கு இதுக்கு ரெமெடியில் கொடுத்துறீங்க. அப்படியே வந்துன்னே இருக்கு. சிக்கலம் இல்லாம நல்ல இது நடக்கணும்னு நினைச்சேன், சொன்னேன். அது ஒரே ஒரு சின்ன ஒரு பிசுறு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியா இந்த நான் எப்படி உச்சத்துல இருக்கும்போது நடத்தணும்னு நினைச்சோம் அதே மாதிரியே நடத்தினேன். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம. அதுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய வழிகாட்டுதல் தான். நான் எழுதும்போதே கிராஜுவேஷன் இதில் எழுதும்போது கரெக்டா என்னுடைய என்னை வழிநடத்தும் அருள்குமரன் சார் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு தான் எழுதுவேன். எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ண மாட்டேன். அதே தான் எழுதியிருக்கிறேன். அவங்க வீட்டுல தான் பெரும்பாலும் இந்த மாதிரி நடந்த சொன்னதில்லை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். இந்த மாதிரி குழப்பத்துல இருந்து இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு கால் சார் வரவங்கள இது பண்ணோம். அது மாதிரி நடந்துச்சு. அருள் சார் வாய்ஸ் கேட்கல. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுங்க. நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ உங்களுக்கு. எஸ் நெட்வொர்க் கொஞ்சம் எஸ் சார், பரவாயில்ல. நல்லபடியா எல்லாத்தையுமே சீராக்கி கொண்டு வரேன். நான் நீங்களே சொல்லுவீங்க, நீங்க எப்படி நீங்க இது பண்றீங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு இது தைரியமா இருக்கிறீங்கன்ட்டு. நான் என்னைக்குமே நான் ஒரு பெரிய ஒரு இதை வச்சு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறவன். ஆனா சமயத்துல வேற வழி இல்லாம அந்த நேரத்துல சஃபர் ஆகுறான், அது வேற. ஆனா நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு எனக்கு வலுவூட்டுற மாதிரி உங்களுடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு மெயின். அந்த வழிகாட்டுதல நான் ஜெயிச்சுன்னு வந்து இருக்கிறேன். எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சிலது நடந்துச்சுனாவே எனக்கு பெரிய ஒரு இதோட இருப்பேன். அப்புறம் சதவீதங்கள் கேட்கறது அப்புறம் கேட்டுக்கலாம். இப்போ அதாவது இங்க இதுல வந்து நாராயணமூர்த்தி சார் இதுல ரெஃபர் பண்ணாரு, அதை சேர்ந்தோம். நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையில போயின்னு இருக்குது. 0ல இருந்தது அப்படியே ஒரு 50%க்கு போயிட்டேன். 70% போயிட்டேன். 75% போயிட்டேன். இன்னும் ஒரு 25% நான் கிளியர் பண்ணிட்டேன்னா நான் ஃபுல்லா ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதை உருவாக்கி கொடுத்தது நீங்க தான். என்னைக்குமே அதாவது இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு கடமைப்பட்டவனா இருப்பேன். அந்த இதை கடவுள் நமக்கு 2 பேருக்கும் உறவை அடுத்த ஜென்மத்திலும் கொடுப்பாரு. நிச்சயமா நிச்சயமா. கடவுள் யாரையும் எஸ் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இந்த இதுக்கு ரொம்ப நன்றி 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 சார். நன்றி நன்றி. ஸோ இது எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. சார்ட்ட எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை மாதிரி ஓகேங்களா, குழந்தை என்ன பண்ணும், எனக்கு வேணும் அவ்வளவுதான், அடம் பிடிக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்பேன். என்ன சொல்றது, அடம்னு சொல்ல மாட்டோம். சார் சொன்ன மாதிரி டிஸ்டர்ப் எல்லாம் கிடையாது. சில நேரத்துல போன் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, சுச்சுவேஷன் என்னோட செஷன் போயிட்டு இருக்கும். பட் என்னன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கத்துக்கிட்டதை கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது வந்து இமீடியட்டா எனக்கே என் ஒய்ஃப் கிட்ட நான் அடிக்க சொல்லுவேன், அது எப்படிப்பா டக்குன்னு உங்களுக்கு நடந்துருது அப்படின்னு. சி இது என்னன்னா உங்களோட எனர்ஜி தான். எகெயின் அந்த செந்தில் குமரனையா இருக்காங்கன்னா அவங்களோட எனர்ஜி பிளஸ் நம்மளோட கூட்டு இந்த கலெக்டிவ் ஆஃப் எனர்ஜி, 2 எனர்ஜி சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ரிசல்ட் வந்துடுது. சிம்பிள். அப்போ அந்த 99.999% கூட டவுட் இருந்தது அப்படின்னா ஒர்க் ஆகாது. யூனிவர்சல் லா ஆர் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லைங்க, லா ஆஃப் அசம்ஷன் ஒன்று இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை விட அடுத்த ஸ்டேஜ் தான் லா ஆஃப் அசம்ஷன். அசம்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அசம்ஷன் நம்ம அசம்ஷன் பண்றது கிடையாது. லா ஆஃப் அசம்ஷனே ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி என்னன்னா, ஆல்ரெடி பிரபஞ்சம் ஆர் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு,
எனக்குன்னு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு பிஎம்டபிள்யூ கார் வேணும்னா எனக்கான பிஎம்டபிள்யூ கார் இருக்கு. பட் என்னன்னா என்னோட ஷோரூம்ல இருக்கு. இப்போ எனக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியில் என்னோட பேர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அது இட்ஸ் பர்த் டு ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பர்த் டு ரைட் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஆஸ்க் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. எஸ் எஸ் தங்கவேல் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ எனக்கு உங்க கூட நான் ரொம்ப கம்மியான நாள் தான் கிளாஸ்ல டிராவல் பண்ணது. பட் 1 இயரா நானும் உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அருள் நான் வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, நான் ஒரு செஷன்ல லேர்ன் பண்ண போகும்போது அங்கதான் நான் இன்ட்ரோ ஆனாங்க. ஸோ அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செஷன்லயே நான் நிறைய விஷயம் தியரிட்டிக்கலா லேர்ன் பண்ணது அத்தனையுமே இங்க ப்ராக்டிக்கலா நான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்ன்றத அங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் கன்சிஸ்டன்சியை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது அண்ணா தான். ஒரு 90 டேஸ்ல ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சியா கொடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் நான் அண்ணா கூட நான் டிராவல் பண்ணல. பட் நான் தனியா வந்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி க்ரோ ஆச்சு. பிளஸ் டு டூ லிஸ்ட் அப்படின்ற விஷயமே வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம், எழுதுவோம். பட் அதை ப்ராப்பரா பண்றது லைஃபுக்கும் ஆஃபீஸ்க்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அண்ணா கூட வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய ஆக்ஷன் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை அவரோட டிராவல் பண்ணால கண்டினியூஸா அந்த நிறைய ஒரே டைம்ல மல்டி ஆக்டிவிட்டி டெய்லி அண்ணா சொல்லுவாங்க. ஒன் டைம் சொல்லி அதை அப்ளை பண்ணேன். ஸோ எதெல்லாம் வந்து விடணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப எழுத சொன்னாரு. அது எழுதுறதுல எது எனக்கு ப்ரியாரிட்டி வேணும்ன்றது அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரியாரிட்டி ஆச்சு. அந்த மேஜிக்கும் அண்ணா ஷேர் பண்ணால தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுல ஒன் திங்க எடுத்து என்னோட பிசினஸ், என்னோட யூடர்னுக்கான பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி 10 நாள்ல ஜிஎஸ்டி வந்துடும். ஸோ அதுக்கான விஷயம் இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதை கண்டிப்பா இன்னைக்கு செஷன்ல ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தது. அடுத்து அவருக்கு வந்து அவர் குரு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் காணிக்கன்னு நினைக்கிற விஷயமே, அவர் சொன்னதை அப்படியே லைஃப்ல வாழ்றேன்னா அதை பிராக்டிஸா பண்றது இல்லை, லைஃபா வாழணும். அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து அவர் நன்றி கேட்டதான் நான் சொல்றேன். நான் நிறைய நாள் இதுல வந்து அண்ணா கூட எப்படி கான்டாக்ட்ல இருப்பேன். எல்லாத்தையும் அப்ளை பண்ணி லைஃப்ல நிறைய சக்சஸ் வரும். அந்த சக்சஸ் நான் வந்து ஷேர் பண்றேன். எப்பவுமே அண்ணாக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் வந்து நான் பண்ணுவேன். அந்த அன்பை வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அவருக்கு. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. எங்க மாமனார் கூட இந்த செஷன்ல இருக்காங்க. இப்ப செஷன்ல அட்டன் பண்றாருன்னு தெரியல. அவர் டெய்லி மார்னிங் அட்டன் பண்ணுவாரு. அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் நிறைய பார்த்தேன். ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, தாத்தா வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காரு. எல்லா ஆக்டிவிட்டியும் அவரும் பண்ணுவாரு. தேங்க்யூ. எல்லாரும் லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ் கொடுக்குறீங்க. அவரும் ஹெல்த்ல நிறைய கான்சியஸா அப்ப போயிட்டு இருக்காரு. அவர் பேர் கூட இப்ப மாத்திருக்காரு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அமைதி சண்முகவேல் மாத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். நான் பேசலாமா? எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு வருஷத்துக்கு மேலவே நான் நம்ம அருள்குமரன் சார் இதுல கலந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் வந்து அவ்வளோ பேரையும் சந்தோஷமா பாக்குறதுல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. அந்த வைப்ரேஷனோட அன்னைக்கு நாள் பூராவும் என்னால நான் கடத்த முடியும் போது மனசு எல்லா நிலையிலுமே வந்து நீங்க சொல்றீங்களா அந்த ஹை எனர்ஜிலேயே தான் இருக்கும். எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி இவங்க எப்போ இவ்வளவு சந்தோஷமாவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால எனக்கு அதனால வீட்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. சந்தோஷமான மனநிலையில இருக்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிற எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். ஆனா என்ன ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மார்னிங் எழுந்திருக்கிறது பெரிய சேலஞ்சா தான் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்லாம் இருக்கும். ஆனாலும் சரி கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட் தான் நம்ம மனசை இது பண்ணிட்டு எழுந்திரிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லாருமே வந்து செட்டில் ஆயிடுவோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் சோம்பேத்தனை மட்டும் தூங்கினோம்னா தூங்கிடுவோம். அதனால எல்லாரும் கொஞ்சம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிற பழக்கத்தை கடைபிடிச்சாங்கன்னா அன்னைக்கு நாள் பூராமே வந்து சந்தோஷமா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். ஆனா அருள்குமரன் சாருக்கு இந்த இது ப்ரோக்ராம் நடத்துறதுனால கோடி 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 புண்ணியம் சார். உங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு நான் டெய்லி உங்களோட நான் இந்த துரியம்னு சொல்லுவாங்க எங்க வேதாத்திரி மகரிஷி, இதுல நான் தவம் எல்லாமே கத்திருக்கேன். அந்த துரியத்துல இருந்தே நான் உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்பேன் சார். அதனால நல்லா இருக்கணும் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எஸ் வளர முடியுமா? வணக்கம். வாழ்க வளமுடன். எஸ் வீடியோ ஆன் பண்ண முடியும் if you don't mind. புது காலை இல்ல வீடியோ ஆன் பண்ண முடியும் if. ஓகே எஸ். ஒரு நிமிஷம் சார்.
ஆ புத்தம்புதை காலைன்ற இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்து கத்துக்கிட்டது 1 2 இல்லை சார். நான் 1 2 இருந்தா பட்டியலிடலாம். நிறைய விஷயங்கள், ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ்ஸு, அன்பு, இப்படி எல்லா விஷயமும் எங்க லைஃப்ல மாறி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு பிள்ளைங்களாம் அழுவாங்க, ஆனா இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு நாங்க சந்தோஷமா வரோம். எப்படா காலையில எழுந்துப்போம், எப்ப கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவோம், இன்னைக்கு என்ன புதுசா ஒரு டிப்ஸ் வரப்போகுது, இன்னைக்கு என்ன புதுசா நம்ம கத்துக்க போறோம், ஐயோ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம்னா ஐயோ இன்னைக்கு போகலையே, வேற அந்த கிளாஸ்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்ற அந்த ஃபீல் வருது. அந்த மாதிரி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். இந்த ஃபேமிலிலாம் இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அதாவது நிறைய மென்டார் கிட்ட நாங்க கிளாஸ் போயிருந்தாலும், ஆனா இங்க வரும்போது நீங்க மாவு ஒண்ணா இருந்தாலும் அதை ஆப்பமாவும் தோசையாவும் பணியாரமாவும் விதவிதமா கொடுக்குறீங்க. அப்ப கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கிறதுனால நாங்க இதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு விரும்புறோம். என் ஃபேமிலிலாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க. உங்களுக்கு வந்து நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் நாங்க இங்க கத்துட்டு இருக்கோம். அது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் எழுதும்போது சும்மா ஜஸ்ட் எழுதினேன். பர் மந்த் நான் டெய்லி 1 lakh ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 lakh வந்துட்டேன். அப்போ அடுத்து நான் டெய்லி 1 lakh கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கண்ணு 25 வருஷமா நான் வந்து கண்ணாடி போட்டிருந்தேன். அந்த கண்ணாடி இல்லாம நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். தூங்குறப்ப கூட என் கண்ணாடி பக்கத்துல தான் இருக்கும். காலைல எழுந்தோடனே அதை போட்டுட்டு தான் எழுந்து வேலை பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் பிரபஞ்சமா அது உடஞ்சப்பறம் அது வாங்க வேண்டாம், ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் கண்ணாடி போடாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கான்பிடென்ட் எனக்கு கொடுத்தீங்க உள்ள. அந்த கான்பிடென்ட் உள்ள வந்தப்பறம் எல்லாமே மாறுச்சு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னா, நான் எவ்வளவு பண்ணாலும் நான் ஒரு இடத்துல இருப்பேன், என் எண்ணங்கள் வேற இடத்துல இருக்கும். செயல் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன், நான் இருப்பேன், ஆனா என் எண்ணம் வேற இடத்துல இருக்கும். இப்ப அது எல்லாமே ஒரு நேர்கோட்டுல வந்திருக்கு. எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல வந்திருக்கு. அதுக்கு இந்த புத்தம்புதை காலை தான் காரணம். நன்றி சார். நன்றிங்கம்மா. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. நன்றி. எஸ், ஓகே. ஸோ வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? எஸ், சி ஷேரிங் இஸ் கேரிங். டவுட் இருக்கு. சொல்லுங்க. டவுட் எஸ் கேட்கலாம். எஸ் எஸ் டவுட் கேட்கலாம். ஒரு ஸ்டார்டிங். எஸ், திரும்ப ஸ்டார்ட் பண்ணீங்களா? எஸ் சொல்லுங்க. நம்முடைய கோல்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது? இப்போ நான் ஒரு எல்லை மீறி நான் ஒன்று ஆசைப்படுறேன், ஐ டு அச்சீவ் இல்லை இந்த கோல் பண்ணுறதுன்னு, அது எப்படி அதை நம்ம பிரபஞ்சத்தோட இந்த ஆக்டிவிட்டீஸில் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி அதை நம்ம சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ், இல்லை அதுவே தானே நடக்குமா, இல்லை அதுக்கான நம்ம ஒர்க் பண்ணணுமா, சும்மா எழுத மட்டும் போதும் ஒன்றும் எப்படி ஒர்க், அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொன்னால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே, சூப்பருங்க ஐயா. நீங்க வந்து நிறைய சொல்லியிருந்தீங்க, பெரிய ட்ரீம். அது வந்து ஜஸ்ட் அதை கண்மூடி நீங்க சொல்லும் போது நான் விஷுவலைஸ் பண்ணேன். அது வந்து ஒரு பிரம்மாண்டம், லைக் வந்து ராமாயணம் பார்த்தா தெரியும் அந்த பிரம்மாண்டம், அந்த செட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, செட்டுனா அந்த மாதிரி இல்லை, அந்த பிரம்மாண்டத்தை எப்படி அந்த மாதிரி உங்களோட வியூ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க உங்களோட குடும்பத்தார், உங்களோட மாமியார் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ உண்மையிலே நீங்க எங்களுக்கு கிடைச்ச வரம் அப்படின்னா, இந்த புத்தம்புதி காலைக்கு எனர்ஜி கொடுக்கறதை விட உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு வாழும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்றவங்கள நம்ம பார்த்தது கிடையாது, கரெக்டுங்களா? பட் நீங்க லைவா என்ன சொல்ற வள்ளலார் அவர்களை பார்க்குறீங்க, அவங்களோட வாழ்றீங்க, அவங்கள மாதிரி நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு, எங்கள் எல்லாருக்குமே கிஃப்டட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து நன்றிங்க. சூப்பர். இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பண்ணும்போது எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பிலீஃப் சிஸ்டம் லெட் கோ ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட உங்களுக்கு தெரியும், உடல் ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடலை நம்ம கியூர் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங்கே நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்மளோட ட்ரீம் ஆர் விஷுவலைசேஷன், இமேஜினேஷன் கொண்டு போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நாம கிளென்சிங் பண்ணி நம்ம அதெல்லாம் கிளென்சிங் பண்ணி வந்துடுறோம். பிளஸ் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எழுதுறீங்க. அந்த எழுதும் போது என்ன பண்ணா, ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்னதா ஒரு கோலை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்கம் வந்து ஒரு 50,000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இல்லை ஒரு 1 lakh உங்களோட இன்கம் இருக்கு அப்படின்னா, உங்களோட இன்கமை எடுத்த வேகத்துக்கு 2 lakhs வச்சுறாங்க, 3 lakhs 5 lakhs. முடியும்.
பிரபஞ்சத்துக்கு 1 ரூபாய்னாலும் 1 கோடியானாலும் 1 லட்சம் கோடினாலும் உண்மைதான். ஆனால் நம்மளோட மைண்டு, மங்கி மைண்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மைண்டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். கண்ணாடியை பார்த்து நம்ம பேசும்போது நீனு கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்னா நக்கல் பண்ணும். நம்ம மைண்டு தான் நம்மளை நக்கல் பண்ணும். கரெக்டுங்களா? கொஞ்சம் ராவா பேசுற தப்பா எடுத்துக்கிறது. அப்போ நம்ம மைண்டு நீனு கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்னா நமக்கே டவுட் வந்துடும். அச்சுச்சோ நம்ம ஆக மாட்டோம் பிறக்கே, நம்ம முகத்துக்கு இதெல்லாம் பேராசையா இருக்குமோ அப்படிங்கிறது நினைச்சிருவோம். உங்களுக்கு இல்ல, பொதுவா சொல்றேன் இதை. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நியூட்டன் லா, 3rd லா தான் எனர்ஜி கோஸ் அப்படிங்கிறது. அந்த எனர்ஜியை எப்படி நம்ம ஸ்பிளிட் அப் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களோட கோலை ஃபர்ஸ்ட் ஒரு 1 lakh சேலரி இருந்து 1.25 lakhs இல்ல எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வருது. அது எப்படி வருதுன்னா கண்டிஷனிங் பண்ணாதீங்க. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க 4 வருஷமா 2 வருஷமா வராதெல்லாம் வந்துருச்சு, நேத்து வராது வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரபஞ்சம் அது யூனிவர்ஸ் என்ன பண்ணுன்னா பிளாக் பண்றோம். நம்ம தான் பிளாக் பண்றோம். பணம் எனக்கு வேணும், நான் என்ன பண்றேன், இளம்பெரியன் சார் தரணும், மகிழ்ச்சி மலர்விழி அம்மா தரணும், சுமதி அம்மா தரணும், யாரு திருக்குமார் சார் தரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அப்படி இல்லை. நமக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. மற்றதான் யூனிவர்ஸோட வேலை. அப்போ கேட்கறத ஃபர்ஸ்ட் சின்னதா கேட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை செட் பண்ணணும். நான் கேட்டேன், எனக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, ஹாப்பி. அடுத்து 10லேருந்து 20 ஆக்கிடுங்க, 20லேருந்து 50 ஆக்கி, அப்புறம் அதுக்கப்புறம் பிலீவ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க 1லேருந்து 10க்கு போயிடலாம். ஓகேங்களா? நான் என்னோட ஃபீல்டில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உங்களை கிரவுண்டுக்கு எடுத்திருக்கோம். இந்த புத்தமுதிய காலை அப்படிங்கிற ஒரு கிரவுண்டுக்கு உங்களை ஆளை எடுத்திருக்கோம். நீங்க வந்திருக்கீங்க செலக்ட் ஆகி. அப்போ உள்ள வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் கொடுக்க அனுப்புறோம். ஓகேங்களா? வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்கு பேட்டை மாத்துறதுக்கு அனுப்புறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் லைட்டா கொஞ்சம் சப்ஸ்டியூட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்க. அங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், 1 day மேட்ச் விளையாடுறீங்க. அங்க உங்களுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் ஐபிஎல். ஒரு ஐபிஎல் விளையாண்டா தலையெழுத்து மாறிடும். நம்மளோட கோல் ஐபிஎல் தான். கரெக்டுங்களா? ஆனா எடுத்த வேகத்துக்கு ஐபிஎல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆயிட்டோம்னா என்டையர் கொலாப்ஸ். ஈவன் தான் நம்ம என்ன பேக்ரவுண்ட்ல வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பொட்டன்ஷியல் கையா இருந்தாலும் சரி, நாலேஜ், ஸ்கில்லு, பிரபஞ்சம், இரையாற்றல் பவர், எல்லா பவரும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட்னா முடிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நம்மளோட மைண்ட், நம்மளோட நியூரான்ஸை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதா. அப்போ சின்ன சக்ஸஸை பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருங்க. நான் நினைச்சேன் மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம பண்றோம், மணி அட்ராக்ஷன் டெக்னிக் டெய்லி பண்றேன். எனக்கு டெய்லி இப்போ நம்ம கங்க்ராச்சுலேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்றோம். கரெக்டுங்களா? இது ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிலீவ் பண்ணுங்க, இல்லாம இருங்க, அவ்வளோ பேர் கங்க்ராச்சுலேஷன் பண்றோம். கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் இருந்ததா? ஹலோ, 1 மாசம் ஆச்சு நம்ம குரூப் ஸ்டார்ட் ஆகி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி அந்த கங்க்ராச்சுலேஷன் இது நல்லா இருந்தா அதுல ஷேரிங் இருந்ததா? எஸ்ஆர்எஸ் ஹலோ, புரியுதுங்களா? அப்போ இந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இது நான் கண்டுபிடிக்கல, நெவில் கார்டு அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷனை ஒன் ஆஃப் த குரு கண்டுபிடிச்சது. அப்போ சில விஷயங்கள் அங்கேருந்து எடுக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஷேர் பண்றோம். கலெக்டிவ் எனர்ஜி. புரியுதுங்களா? சின்னதா கோலை வைங்க, அதை டேஸ்ட் பாருங்க. என்னோட இன்னொரு மென்டர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஓகேங்களா? அவர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி செராமிக் ஓனர். இப்போ இல்ல, அவர் ஆடியோ கேட்டு நான் அவர் அடிக்கடி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா ஸ்வீட்டு ஸ்வீட்டு அப்படின்னா இனிக்காது அப்படிம்பாரு. கரெக்டுங்களா? எனக்கு குலோப்ஜாம் பிடிக்கும், உங்களுக்கு மைசூர் பாக் பிடிக்கும் அப்படின்னா நீங்க மைசூர் பாக்கை வச்சு நீங்க பேசிட்டு இருப்பீங்க. நான் குலோப்ஜாம் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன்னா மேட்சே ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ நீங்க அந்த டேஸ்ட் ஸ்வீட் பண்ணுங்க, நான் என்னோட டேஸ்ட்டை நான் ஸ்வீட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா அங்க எனர்ஜி அதிகமாயிடும். அந்த டேஸ்ட், அந்த ஹாப்பினஸ் வரும். அப்போ சக்சஸ் பொறுத்து ஹாப்பினஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சிம்பிள். அப்போ நம்ம வேலை என்ன, கேட்கறது மட்டும்தான். யூனிவர்ஸ்ட, பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்கறது மட்டும்தான் நம்ம வேலை, மற்றதெல்லாம் அது பார்த்துக்கும். ஓகேங்களா? எஸ், கிளியரா? சார் ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நம்ம கேட்கிறோம், டு தட் எக்ஸ்டென்ட் எனக்கு நாலேஜ், அறிவு, மற்ற டெக்னிக்கல் நாலேஜ் இல்ல படிப்பறிவு, மற்ற என்வரன்மெண்ட், அந்த அறிவெல்லாம் எப்படி கொடுப்பாரு? பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துருமா? ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் தோஸ் திங்ஸ். அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஏதோ ஒரு நாலேஜ், இப்போ ஏஇ இருக்குது ஒரு எக்ஸாம்பிள், அந்த அறிவு எனக்கு இல்லை. இல்லை கம்ப்யூட்டர் டெப்த் உள்ள போகணும், அந்த அறிவு இல்லை. இல்லை ஸ்பிரிச்சுவல் ஒன்றும் அட்வான்ஸ் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் இருக்குல்ல, இறை சக்தி எல்லாம் நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு, இன்னும் நம்ம சொல் ஆற்றல் வலிமையாகிறதுக்கு, இதெல்லாம் ஹவ் கேன் ஐ ஏபிள் டு கெட் இட் த்ரூ பிரபஞ்சம் ஆர் வாட் எவர் யுவர் மெத்தடாலஜி? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இது எனக்கு இல்லை, மற்ற எல்லாருக்குமே அறிவு வளர்க்கறதுக்கு.
நிச்சயமாங்க மியூட் ஆயிடுச்சு. ஒரு கோட்டு சொல்லுவாங்க, when students is ready குரு will appearன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதேதான். நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் பார்க்கும். ஓகே, இவருக்கு இந்த இன்புட்ஸ் இப்ப கொடுக்கணும், ததாஸ்து அனுப்பிச்சு விடுற. இவரே இப்ப நம்ம கனெக்ட் ஆனது எப்படின்னே தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ ஏன் நீங்க எனக்கு வரணும்? ஓகேங்களா? நம்ம இன்னும் நம்ம பார்த்துட்டது இல்லை, பழகினது இல்லை. இங்க பாதி பேர் நான் பார்த்தது இல்லை. ஈவன் திருக்குமரன் சார் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். திருக்குமரன் சார் நானும் பஸ்மேட். என்னோட ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரிக்கு போயிட்டு இருக்கேன். பக்கத்துல என்னோட உட்காந்து டிராவல் பண்ணுவார். அதுக்கப்புறம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்குமா சார், நாங்க இன்னும் பார்த்துட்டது இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஏன் 12 வருஷம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருக்கு? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்க. எனக்கு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவங்களா இருக்காங்க இங்க. 2006 எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன பர்சன் இங்க இருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் அவங்க டாக்டர் சொல்லி அங்கிள் அனுப்பிச்சிட்டே இருக்காரு, நீங்க என்ன கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி உள்ள அமைச்சிருக்காங்க. அவங்க இங்க இருக்காங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு மேடம் இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, யூனிவர்ஸ் பிரபஞ்சம் யாரை எங்க எப்போ கனெக்ட் பண்ணணும்னு இருக்கு. அது கனெக்ட் ஆகி அதுவே டெவலப் ஆகிக்கும். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம எதுவுமே பண்ணலை. சரண்டர். நான் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு ரியலைஸ் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிஃப்ட்ல தான் போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். இப்ப எல்லாருமே ஒன்னா ஒரு இடத்துல கூட ஒன்னு பிரபஞ்ச ஆற்றல் வந்து நீங்க சொல்ல நேரடியா எல்லாரும் ஒண்ணு கேட்டா பெட்டரா இருக்கும். அது ஒரு ப்ரோக்ராம் எப்பயாவது ஒண்ணு பண்ணா பெட்டரா இருக்கும். ஐ மை கைண்ட் ரெக்வெஸ்ட். ஒரு சின்ன ஒரு 2 ஹவர் செஷனோ இல்ல 1 ஹவர் செஷனோ நேரலையில எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாரும் யாரும் விருப்பப்படுறாங்க அவங்க மட்டும் வந்து கலந்துக்கிட்டோம். லைக் தட் யூ கேன் மேக் இட். இன்னும் பெட்டரா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளா துணிட்டு இருக்கு இவங்களெல்லாம் நேரில் பார்க்கணும், மற்றவங்களாம் பண்ணணும். இன்னும் நமக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஒன்றும் எப்படி பண்ணணும், இவங்களாம் நேரடியில் பார்க்கும்போது ஒன்றா கூடி பேசும்போது இன்னும் நமக்கு வில் கெட் மோர். அது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித். அது ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு ஒரு சண்டேல பண்ண பெட்டரா இருக்கு. அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ட் டைம். சரிங்க. அது சின்ன சார்ஜஸ் கூட வாங்கிக்கலாம். என்ன? ஓகே. இல்லையா, இன்னும் நம்ம அந்த இதுக்கெல்லாம் ஏன் போகலைன்னா சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வேற, ஓகேங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. வேற எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அதனால நம்ம இந்த கேதரிங்கை இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளும் அவங்கள மாதிரி அப்படின்னு ஆயிடக்கூடாது கடவுள் புண்ணியத்துல. ஓகேங்களா? நல்ல விஷயம் நம்ம நிறைய எடுத்திருக்கோம், நல்ல விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். நிச்சயமா உங்க ஆசை சீக்கிரமா நிறைவேறும். முயற்சி பண்றோங்க. நன்றி. தேங்க்யூ. எஸ், இளம்பிரியன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். 1 செகண்ட் சார். எஸ் 1 செகண்ட். எஸ் சார். எஸ், குட் ஈவினிங் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்ல வரணும்னா, எனக்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2024 ஆகஸ்ட்ல 20th அப்போ வந்து எனக்கு வந்து ஆர்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு குரூப்ல இருந்து மெசேஜ் வந்துருச்சு சார். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 months வந்து நான் தேடிட்டு இருந்தேன். என்ன தேடிட்டு இருந்தேன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஜோசப் மார்க்ரி லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் எல்லாம் படிச்சேன். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து அப்பயே எனக்கு அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ எப்படி நம்ம அதை விட்டு வெளியில வர்றதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். அதுல நிறைய விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் என்னால எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றது தெரியல. ஸோ ஆல் ஆஃப் சடன் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வந்து ரொம்ப என்னால வந்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. அந்த ஆக்ஷன் எடுக்கணுன்றது தெரியல. பட் நினைச்சா போதும், கண்டினியூஸா பண்ணா போதும் அப்படின்றது தான் நான் வந்து படிச்சேன். படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் திடீர்னு ஆல் ஆஃப் சடன் அந்த குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு சார். கரெக்டா வந்து போன ஆகஸ்ட் 20th வந்துச்சு. ஸோ அதான் நான் செக் பண்ண அது எப்போ வந்துச்சு. சரி, எனக்கு எப்படி வந்துச்சு ஏதா வந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம்னா இவங்க சொல்லி கனெக்ட் பண்ணி வந்தாங்க. பட் ஐ எம் த ஒன் பர்சன் விச் இஸ் நாட் கனெக்டட் பை எனி ஆஃப் த பர்சன் இன் திஸ் குரூப். அதுதான் வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் பண்ணுச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து அதிகாலையில வந்து 4:45 வந்து கனெக்ட் ஆகும்ச்சு. ஸோ ஓகே, நம்ம ஒரு நாள் எப்படியாச்சும் அட்டன் பண்ணுவோம், நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதும் அப்படின்ட்டு நான் அட்டன் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் எனக்கு அட்டன் பண்ணது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஓகே, இது எப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வரும்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு see the group. எனக்கு வந்து குரூப்ல கான்டாக்ட் பண்ணல. பட் வந்து அந்த குரூப்பை பார்த்துட்டே இருப்போம். அந்த குரூப்ல மெசேஜ் வரல. ஸோ என்னால வந்து 2 months ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 2 monthsல வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஹொப்பனோபோனோ சொல்லுவீங்க இல்லைங்களா, திடீர்னு அந்த 2 monthsல ஒரு இன் பிட்வீன் 1.5 month கேப்ல அந்த ஹொப்பனோபோனோ எனக்கு வந்துச்சு. அந்த ஐ எம் சாரி அந்த இது வந்துச்சு. ஓகே, இது வந்து நம்ம வந்து அங்க கனெக்ட் பண்ணமேட்டு திருப்பி ஐ ஹேவ் ரீகனெக்டட் இந்த ஆர்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் குரூப் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களை
இது பண்ணி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்குள்ள நீங்க சொல்லியிருந்தீங்க, என்ன சொன்னீங்க சார், நாங்க வந்து ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கல, we are doing only practice அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஓகே, ட்ரைனிங்ன்றது வேற, ப்ராக்டிஸ் சம்திங் டிஃபரெண்ட். தென் அந்த டேல இருந்து நான் வந்து நவம்பர் மந்த் கனெக்ட் ஆனேன். ஸோ ஃபார் 2 நாள் போயிட்டு இருக்கு. ஸோ த குட் பார்ட் ஆஃப் த லைஃப் இஸ் வந்து பார்த்தோன்னா, அப்போ எனக்கு வந்து லைஃப்ல பார்த்தோன்னா ரொம்ப ஒரிஸ் பார்த்தோன்னா என்னோட மிஸ்ஸஸ் ரொம்ப ஒரியா இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் தட் பர்சனல் ரீசன். She was not happy. Every day night she used to cry, and our entire day will go like anything. ஏதோ எல்லாருக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒய்ன்ற கொஸ்டின் இருக்கும். எங்களையும் சாட்டிஸ்ஃபை நானும் அவங்க வந்து கன்சல்ட் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எதுவுமே பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. ஸோ இந்த மொமெண்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது போக்குல வந்து எனக்கு ஒரு துணை கிடைச்சதுனால அவர் என்ன மென்டர்ஷிப் பண்ணக்குள்ள அந்த ஒண்ணுல நான் ஃபர்ஸ்ட் அந்த நவம்பர் மந்த்ல அட்டன் பண்ண 1 வீக்ல எனக்கு வந்து நம்மளால முடியும், நம்மளால இதை ஓவர் கம் பண்ணி வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ மைண்ட்ல வந்து ஃப்ரெஷ்னஸ்ன்றது வந்து இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு யாரோ கையை பிடிச்சி வழி காட்டுறாங்க அப்படின்றது தோணுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் அந்த டைம்ல எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணல. பட் அப்புறம் ரீசெண்டா திருப்பி நான் வந்து சார் கிட்ட கனெக்ட் பண்ணேன். சார், நான் வந்து உங்களை மென்டரா எடுத்துக்கிறேன், ஸோ நான் சொல்றது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஸ்லீப்னஸ் டேஸ் இருந்துச்சு. ஸோ என்னால வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்குனேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா நடந்துச்சு. அகைன் என்னோட பாப்பாவோட டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட பாப்பா ரொம்ப அழகா வந்து 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தூங்குறா. ஸோ நான் என்னைக்கு வந்து ஏதாவது காரணத்தினால நான் வந்து மீட்டிங் கனெக்ட் ஆகலாம், அது வந்து பாப்பா கரெக்டா அந்த 5 o'clock அலாரம் அடிச்ச மாதிரி எனக்கு முன்னாடி அவர் எந்திரிப்பா. அவளை அந்த டைம்ல அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அவளை ரெடி பண்றதுனாலே என்னால வந்து ஒரு சில டைம்ல வந்து ஜாயின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் அந்த டேக்கும் இந்த டேக்கும் பார்த்தோன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரொம்ப சூப்பர்வா இருக்காரு. ஸோ இப்போ என்னோட ஒய்ஃபுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நீ வந்து உடம்புக்கு எடுத்துக்கிற, ஆல்ரெடி நைட்டு ஏதோ தூங்க விட மாட்டேற, நீயும் தூங்க மாட்டேற, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஷி சிம்பிளி அலோட் மீ, ஓகே நீ பண்ண அது நல்லா இருக்கு, யூ கோ ஹெட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பிக் டிசிஷன் எடுத்து என் லைஃப் மூவ் ஆயிட்டு இருக்கேன். சாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் ஒர்க் ஃபார் தட். ஸோ தட் இஸ் த பெட்டர் பார்ட். அந்த ஹோப்பும் கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து சார் மூலியமா தான். ஸோ ரியலி தேங்க்ஃபுல் சார். ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். ஐ எம் கீப் ஆன் கண்டினியூங் இட். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் லாட். எஸ் சார். எஸ் பிலினியர் ரவி சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எவ்ரிஒன். சார், ஆக்சுவலாக இது வந்து என்னோட இந்த கிளாஸ் செக்ஷனே, இந்த கிளாஸே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னோட பிரதர் வந்து சென்னையில் இருக்காங்க. எஸ் சார், கேக்குது சார். என்னோட பிரதர் வந்து சென்னையில் இருக்காங்க. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஒரு நிமிஷம். இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது. எஸ் ரொம்ப நாளா இருந்தது. ரிட்டர்ன் கிராட்டிடியூட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் இந்த செக்ஷன் வந்து என்னோட பிரதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் சென்ட் பண்ணாங்க. வீடியோ ஆஃப் பண்ணிடுவா சார்? இல்ல நெட்வொர்க் இருக்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். எஸ், நீங்க பேசுங்க ப்ளீஸ். என்னோட பிரதர் தான் சென்ட் பண்ணாங்க. பட் அதுல அப்போ எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறும் ஆடியோ மட்டும் தான் வச்சு கேட்பேன். அதுவும் எப்படி கேட்பேன்னா, சரி அதை வச்சுட்டு நான் என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன், மார்னிங் செக்ஷன். பட் ஒன் டே அன்பார்ச்சுனேட்லி வீடியோ ஆன் சொன்னீங்க, அது நான் செஞ்சேன். அன்னிலிருந்து இத்தோடு என்னையும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ கம்பல்சரியா வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு இதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட பிரதருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணணும். அவர் நேம் வந்து முனிராஜ், சென்னையில இருக்காங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பேன். அவரு என்னோட மெயின் சேஞ்சஸ், என்னோட டிப்ரெஷன்ல இருந்து எனக்கு கெட் ஆன் பண்ணது இந்த ஒரு செக்ஷன் ரொம்ப கெட் ஆன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். உங்களுக்கு வணக்கம் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பண்ற விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். என்ன சொல்றது, நோ வேர்ட் சார், அவ்வளவுதான். உங்களுக்கு அதே மாதிரி என்னோட டிசிஷன் எடுக்க சொன்னீங்க, என்ன வழியில செலக்ட் பண்ண போறீங்க, என்னவா ஆகணும் சொன்னீங்க. அதுவே நான் டிசைட் பண்ணேன். அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேயே சக்ஸஸ் பண்ணேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நெக்ஸ்ட் அந்த ஒர்க் அந்த டெஸ்டினேஷன் போறதுக்கு என்ன வேவோ அதையும் செலக்ட் பண்ணி இப்போ அதுக்கும் நான் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இதுவும் எனக்கு இன்னும் அந்த ஹைட்ஸ் போறதுக்கு உங்க கூட நான் இன்னும் டிராவல் பண்ணணும். ரொம்ப லாங் டைம்ல டிராவல் பண்ணணும். அதுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். கண்டிப்பா நடக்கும். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். முனிராஜ் இன்னொரு வாட்டி சொல்றேன், அவரோட இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஷேர் பண்ணி உங்ககிட்ட லிங்க் பண்ணி விட்டதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாமே நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்க ரவி எனர்ஜி நான் கன்வே பண்ணிடுறேன் ரவி சார் எஸ் முனி சூப்பர். சார்ட்ட. ஓ தெரியும். இங்க பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. எஸ் So I introduced Muni to our session actually. So he is one of my close colleague actually. என் பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பாரு அவரு. தேங்க்யூ சார். ரவி எனக்கு நல்லா தெரியும். மேபி அவருக்கு எனக்கு தெரியுதான்னு தெரியல ஆக்சுவலா ரவிக்கு. சார் உங்க நேம் தெரியும், ஆனா வீடியோ பார்த்தது இல்ல சார், ஃபேஸ் பார்த்தது இல்ல. தேங்க்யூ சோ மச் சார். வெல்கம். தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ சார். ஸோ எப்படி கனெக்ட் ஆயிருப்பாங்க யூனிவர்ஸ், யாரை எப்போ முடிச்சு போடணும்னு கரெக்டாக முடிச்சு போட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஐ திங்க் முனி சாரும் முனி சாரும் அட்டன் பண்ண முடியல. திருக்குமார் சார் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் டியூ டு பர்சனல் அட்டன் பண்ண முடியல. பட் பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்றீங்க. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம ஒரு தீபம் ஏத்துறோம், அந்த தீபம் வேற மாதிரி வருது, அந்த தீபம் இன்னொரு வெளிச்சத்தை கொடுத்து வேற மாதிரி கூட்டிட்டு போகுது. அப்போ யூனிவர்ஸ் புரியுதுங்களா? அப்போ இதுதான் லைட்டிங், அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு லைஃப், அது வந்து ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு வேர்டு, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்மைல்குள்ள ஒருத்தவங்களோட லைஃப் மாறும் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். கிரேட் சார். ஒன் மோர் திங் சார், அவருக்கு எப்பவுமே ஒரு இது வச்சுட்டே இருப்பார் சார். யாருக்கு என்ன சொன்னாலும் எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு சார். என்னால முடியும். ஆனா அவருக்கு பிலீவ் இருக்கு, எனக்கு ஆக்சுவலா இல்ல சார். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் குள்ள எல்லாம் நான் வரவே இல்லை, எனக்கு அது இதுவே இல்லை. ஆனா அவர் என்ன நம்பிக்கைன்னு தெரியல, அவர் நீ பண்றான்னு சொன்னாரு. அதை டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். சக்சஸ்ஃபுல்லா இப்ப வந்துட்டு இருக்கு. இன்னும் நான் மோர் சக்சஸ் வரணும். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிச்சயமா நடக்கும் சார். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம். எஸ் பிரின்ஸ் பாரதிதாசன் சார். எஸ் வணக்கம். மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக நான் இது பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் செல்வமனம்ன்ற ஒரு குரூப்ல இருந்தப்ப சார், நீங்க அதுல இருந்து அப்புறமா இந்த புத்தம்புது காலைக்கு வரும்போது அப்பதுல இருந்தே இருக்குங்க சார். நான் இது தொடக்கத்துல இருந்தே நான் தொடர்ச்சியா உங்ககிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய சேஞ்சஸ். நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்த பொழுது, வேலை போயிட்டு பணம் கையில கஷ்டத்தோட இருந்த பொழுது எனக்கு இந்த குரூப் கிடைச்சிது. அதில் நீங்க சொன்ன அனைத்து ப்ரேயரும் நான் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு நிறைய சேஞ்சஸ். எனக்கு இந்த வங்கியில பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது வந்து முன்னால கையில காசே இருக்காது. இப்போதைக்கு அதுல ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு பணம் வந்துடுது. அதே மாதிரி நான் வேலை டீச்சர் போஸ்ட்ல தான் இருந்தேன். அது வேலை போயிடுச்சு. அதுக்காக நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணிட்டு தான் முடியாம போச்சு. அப்புறம் வேற ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ஆச்சு. அதன் மூலம் எனக்கு இப்போ ரெகுலரான ஒரு இன்கம் எனக்கு வந்துருக்குனே இருக்குங்க சார். அது மாதிரி எனக்கு உடம்புக்குள்ள நிறைய அந்த ஸ்ட்ரெஸ்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று இப்போ உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல கிடைக்கிற பாயிண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே நான் எனக்கு ரெக்கவர் ஆகிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு இதை நான் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கேன் சார். அதே மாதிரி வந்து இந்த காலையில் நான் பலாரம் வைக்கலாம் கூட கரெக்டாக ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறேன். திடீர்னு எழுந்துக்கிறேன். அது மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டேன். அது மாதிரி அந்த கிளாஸ் ஈவினிங் நேரத்தில் வந்து சம்டைம்ஸ் மறந்துட்டு அப்படி இருக்கணும். அந்த கரெக்டாக அந்த 9 o'clock அந்த ஆச்சுன்னு வச்சுங்களேன், கரெக்டாக அந்த ஞாபகம் வந்துடும். உடனே வந்து டைம் பார்த்தா ஒரு 2 minutes 3 minutes டிஃப்ரென்ஸ் இருக்கு, வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன். அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிளாஸ் டைமிங் வந்து நான் மறந்துருந்தாலும் கூட அதை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் முன்னெல்லாம் வந்து எனக்கு மனசு ரொம்ப அலைவாஞ்சிட்டு எந்த ஒரு சூழ்நிலையில வந்து படப்பு இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்பெல்லாம் ஒரு பக்குவமான மனநிலைக்கு மாறி இருக்கதா நானே உணர்றேன். அதே மாதிரி எந்த ஒரு வேலை செய்தாலும் கூட வந்து அதை கொஞ்சம் பொறுமையா நிதானமா அழகா செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு பக்குவத்துக்கு நான் வந்திருக்கேன் சார். ஸோ அதனால உங்களுடைய வகுப்பு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். எஸ் ஓகே. எஸ் வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? நான் ஸ்ரீலங்கால இருந்து குமார் கேட்கிறேன் சார். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் உங்களோட கிளாஸை லாஸ்ட் ஒரு 30 days ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்.
நீங்கள் அதில் போட்டிருங்க ஸோ வாட் நெக்ஸ்ட். Yes, sir. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். என்ன சொன்னால் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிஸ்னஸில் நமக்கு நிறைய இது இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் சொன்ன அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. Super, super. தேங்க்யூ சார். Super, sir. Thank you so much, sir. Yes. ஆக்சுவலி அந்த சோ வாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோங்க 2012 ஒரே நாளில். சோ வாட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் 1,65,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். 8th-லேருந்து 12th உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அரௌண்ட் ஃப்ரம் பாண்டிச்சேரி டு ஒசூர் இந்த பெல்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு கலெக்டிவ் ட்ரைனர்ஸ், இது என்னோடது மட்டும், அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக ஃபினிஷ் பண்ணோம். அங்கேருந்து கிடைச்சதான் சோவாட். சோவாட்லேருந்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணோம். பட் டியூ டு சம் பர்சனல் சேலஞ்சஸ் பண்ண முடியல. ஏன்னா பெரிய பட்ஜெட், அந்த பட்ஜெட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வேர்ல்டு ரெக்கார்டு வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்டாங்க. அதோட ஃபண்ட் வந்து எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 12 lakhs பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 27 lakhs rupees போச்சு. ஸோ அதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்னங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம அட்டன் பண்ணுறோம்னா அங்கேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்ச போதும் லைஃப் வேற மாதிரி மாறிடும். ஸோ அப்படிதான் எல்லாமே எகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? எஸ் 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 முத்து சார், கேட்கல. சார் வணக்கம் சார், முத்துக்குமாருங்க சார். வணக்கம் சார். எஸ், மியூட்ல இருக்கீங்க சார். கேட்கலீங்களா? இப்ப கேக்குது, கிளியர். கேட்கலையா சார்? இப்ப கேக்குது சார். இல்ல கேட்கல. சரி, இல்லையே. எஸ், இல்ல இப்ப அன்மியூட் பண்ணுங்களேன். ஓகே சார், உங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். கேட்கலையா? இப்ப கேக்குது சார், கிளியர். சாரி சார், நான் வேற இதுல போறேன். வேற யாராச்சும் பேசுறேன். சரி, ஓகே சார், ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். கேக்குது சார், நீங்க பேசுங்க. இல்ல கட் ஆயிடுது, அதனாலதான் சரி அப்படின்னு. ஓகே, நீங்க கனெக்ட் ஆகுங்க சார். வேற கேக்குதுங்களா சார்? ஓகே சார், ஓகே ப்ளீஸ். ஒரே எஸ் சார், ஓகே. வேற யாராச்சும் பேசுங்க. எஸ் சார், ஷூர். சார், உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், எனக்கு இந்த ரியா ப்ராசஸ்க்கும் சார் கொஞ்சம் உங்க வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன், மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் சார், சொல்லுங்க சார். சொல்லி தெரியும் சார். எஸ் சார், ரியா ப்ராசஸ். அப்புறம் சார் வணக்கம் சார். இப்ப கேக்குதுங்களா சார்? நான் வேற இதுல லாகின் பண்ணிட்டேங்க. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். எஸ் சார், கிளியர். எஸ் சார். சார், எனக்கு 2 டவுட்டுங்க சார். இந்த ரியா ப்ராசஸ் நம்ம அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, ஸோ ரியா ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரிசல்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்தது நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணி கிளியரா அந்த கோலை நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு BMW கார் வேணும்னா அந்த BMW கார்ல டிராவல் பண்ணும்போது என்ன செலிப்ரேஷன் மோட்ல இருப்போம், அந்த செலிப்ரேஷன் மோட நம்ம முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டோம். நாம வர்றோம், நமக்கு பிடிச்ச கார்ல ஏறுறோம், நம்ம சாங் போட்டுட்டு போறோம், டாப் வியூ ஓப்பன் பண்ணிட்டோம், நமக்கு பிடிச்ச இடத்துல இருக்கோம், டிரைவ் பண்ணோம். என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ல இருப்பீங்களோ ஜஸ்ட் அந்த ஹாப்பினஸ் அப்படியே நீங்க டிராவல். இப்போ நான் என்னோட BMW கார்ல ஓட்டினா நான் என்ன ஹாப்பினஸ் ஸ்டேஜ் ஆஃப் இருப்பணும், அதை நான் இப்போ கண்ணை மூடனா எனக்கு வரணும். அந்த பிளிஸ் மொமெண்ட்ல இருக்கணும். அதுவும் ஈவினிங்ல நம்ம ரியா ப்ராசஸ் ஏன் வச்சிருக்கோம்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலையும் பயங்கர சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம்.
குடும்பமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், வெண்டார்ட்டேருந்து பணம் வராது, சம்திங் ஹியர் அண்ட் தேர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். தூங்கும்போது அதே ஒரியில் போய் தூங்குவோம், கரெக்டுங்களா? அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரியா ப்ராசஸ். அப்போ அந்த பிளிஸ் மொமெண்ட்டில் நம்ம தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எகெயின் மைண்டு பிளிஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சப்கான்சியஸ் அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது நாம் தூங்கினாலும் நம்மளோட மைண்டு சொல்லுவாங்களே, நம்ம தூங்கினாலும் நம்ம மைண்டு தூங்காது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், நீங்கள் தூங்குறத தூங்க விடாமல் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கனவு காண்பது, நம்ம அந்த எக்ஸாக்டாக வரல அந்த பேர், பட் அதே தான் சப்கான்சியஸில் நம்ம விதைச்சிடும். அதை ரிப்பீட்டேஷனாக அது ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ நம்ம பில்லோ டெக்னிக்காக நம்ம பண்ணுறோம். 2 விஷயம் பண்ணுறோம். ஒன்று விஷுவலாக நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பில்லோ டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணி அதையும் தலைகணி வச்சு தூங்குறோம். ஆட்டோமேட்டிக்காக டபுள் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி நமக்கு சீக்கிரமாக என்லைட்மெண்ட் அந்த அந்த ப்ராசஸ் நமக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லுவார். கிளியருங்களா? எஸ் சார். வாட்டர் ப்ரேயர். எஸ், வாட்டர் ப்ரேயர். ஓகேங்களா? அதையும் சொல்லிடுறேன் சார். சி த மோஸ்ட் 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 பவர்ஃபுல் டெக்னிக் அப்படின்னா வாட்டர் ப்ரேயர் தான். ஓகே, என்ன அருள் எல்லாமே மோஸ்ட்னு சொல்ற, வேற வழி இல்லைங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பவர் இருக்கு. என்ன பண்ண நமக்கு ரிசல்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா? அதனால இந்த வாட்டர் ப்ரேயர் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு கையில தண்ணி வச்சுங்க இப்படி. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அப்படியே சொல்ல போறீங்க. உங்க மனசு ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸல் நல்லா டீப்பா பண்றீங்க. பண்ணிட்டு நீருக்கு நன்றி அப்படின்னு நம்ம அதுக்கு தேங்க்ஸ் பண்றோம். பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே இதுகிட்ட சொல்றீங்க. எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், எனக்கு என் பிஸ்னஸ்ல மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு ரூபா பணம் வரணும், எனக்கும் என் மனைவிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எனக்கும் நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு என்னோட கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்றீங்களோ. எஸ் செகண்ட் நான் மியூட் போட்டுறேன் எல்லாரையும். எஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நீங்க பண்ண போதுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணுங்க. எப்பப்ப தண்ணி குடிக்கிறீங்களோ, தண்ணி யார் கையிலையும் வாங்கி குடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். சயின்டிஃபிக் ப்ளஸ் 2 விஷயமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எனர்ஜின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த எனர்ஜி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே ததாஸ்து அப்படின்னு திருப்பி விட்டுரும். சரி, எத்தனை பேர் நம்ம குளிக்கும் போது நிறைய நமக்கு நியூ தாட்ஸ் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு அந்த தாட்ஸ் வந்திருக்கு? ஃபார் மீ நீங்க சொன்னது நான் நோட் பண்ணேன். ஒரு 3 தாட்ஸ் வந்தது. அந்த நேமே யூடியூபுக்கு கொடுத்தேன். அதை நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஓ சூப்பர் சார். ஓகே, ஆமாங்க, ஆமா சார். நீங்க சொன்னது வந்து நான் தாட் ப்ராசஸ்ல கொண்டு போனேன். திடீர்னு குடிச்சு முடிச்சுட்டு போய் இப்போ உடம்பு சரியில்லாத சமயத்தில் தான் என்னடா இந்த மாதிரி வருது, உடனே அது அவருக்கு உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அதே நேம்ல தான் ஒரு அந்த யூடியூபுக்கும் போட்டேன், அந்த ஒரு சேனல். இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்க வாட்டர் ப்ராசஸ் சொல்லும்போது வாயை விட்டு வெளியே சொல்லணுமா இல்ல மனசுக்குள்ளேயே நம்ம நினைச்சுக்கணுமா? அதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சம் ஆஃப் தி மெசேஜ் வந்து நீங்க இங்கிலீஷ்ல ஃபீட் பண்றீங்க. அதை கொஞ்சம் ப்ளீஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்காதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குது. இப்ப மனசை விட்டு வெளியே சொல்லணுமா இல்ல மனசுக்குள்ள சொல்லணுமா? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன எல்லாருக்கும் புரியறதுக்காக தான் சொல்றேன் ஐயா. சாரி சாரி சாரி. இல்ல நீங்க எதுவா இருந்தாலும் ஓப்பனா இது நம்ம ஃபேமிலி, கரெக்ட்டுங்களா? நம்மளுக்குள்ள என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இதுல இருந்து ஒரு லேர்னிங்கும் கிடைக்கும், நானும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? ஓகே, ஏன்னா இதுல வந்து நிறைய ஐஃபை பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் சாதாரண மிடில் இன்னும் லோயர் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஈஸியா போய் ரீச் ஆகிறதுக்காக தான் நான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல ஓகே சூப்பர். ஓகே ப்ளீஸ். ஓகே, சிம்பிளா எடுத்துங்க. ஓகேங்களா? தண்ணி நம்ம ஓபன் பண்ணிட்டோம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த தண்ணியை பண்ணிட்டு தண்ணிக்கு தேங்க்ஸ் பண்றோம், நன்றி தெரிவிக்கிறோம். பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே மனசுல நினைச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 3 விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை அப்படியே சொல்லுங்க. இல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை சொல்லுங்க. ஓகே, இதை சொல்லிட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லி குடிச்சிருங்க. இது நம்ம மார்னிங் ப்ராசஸ். மார்னிங்ல நம்ம என்ன பண்றோம்னா மொத்தம் 3 3 6 9 அப்படின்னு வெளியில சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 டைம் மார்னிங்ல ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும். மத்தியானம் 6 நட, ஈவினிங் ஆர் நைட் 9 டைம்ஸ் 3 6 9 அப்படின்னு ஒரு ரைட்டிங் ஃபார்முலா இருக்கு, அஃபர்மேஷன் அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தண்ணியோட அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா தண்ணி மெமரி பவர் அதிகம். நம்மளோட பாடி மோர் தென் 60% 70% தண்ணி அப்படிங்கிறதுனால அந்த 3 டைம்ஸ் மார்னிங் நம்ம வாட்டர் ப்ரே பண்றோம் பாத்தீங்களா? இப்படி வச்சுட்டு 3 நட உங்களோட ட்ரீமே ரிப்பீட் பண்ணுங்க. கிளியருங்களா?
அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த தண்ணி குடிச்சிடும், தேங்க்ஸ் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிடும். தண்ணி குடிக்கும் போது நின்றுக்கிட்டு குடிக்காதுங்க. எப்போதுமே தண்ணி குடிச்சிட்டு டபக் டபக்கு இப்படி குடிப்போம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்தி, அதெல்லாம் வேண்டாம். சப்பி, ஓகேங்களா? நம்மளோட சலைவா மிக்ஸ் ஆகி வரணும். சப்போஸ் வெளியில நம்ம அப்படி குடிக்க முடியாது, யாரோ ஒரு ஆஃபீஸ் போறோம், அங்க போயிட்டு நம்ம கிளாஸ் வச்சு குடிக்க முடியாது. அப்போ நம்ம அண்ணாத்தி குடிக்கிறோம்னா குடிச்ச பிறகு, ஓகேங்களா, அப்படி நம்ம குடிக்கணும். இப்படி குடிக்கும்போது நம்ம தண்ணி இன்டேக்கே கம்மியாகும். நம்ம கடகடன்னு குடிக்கிறதுனால என்ன ஆகுனா கிட்னி அஃபெக்ட் ஆகும். அது தண்ணியை வச்சு சொல்லக்கூடாது, ஒரு நிமிஷம் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம். அப்படியே கேப்சர் பண்ணிடும் டபால்ட்டு. ஓகே, அப்போ தண்ணி நம்ம குடிக்கும் போது நேர நம்மளோட கிட்னி அந்த இதுக்கு போகுது, சிறுநீரகம் அந்த டேங்க் போகும்போது கிட்னி ஃபங்க்ஷனிங் வேகமாக நடக்கும். அப்போ அதிகமாக நமக்கு தேவையில்லாத வெளியில இருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷனிங் அதிகமாக கொடுக்க நமக்கு யூசேஜ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால எப்போ நீங்கள் தண்ணி குடித்தாலும் உட்காந்துருக்கு, ஓகேங்களா? சப்போஸ் உட்காந்து குடிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா ஜஸ்ட் தண்ணியை வாங்கி ஒரு மடக்கு குடிச்சு வாயில வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்கன்னு சொல்லுவார். ஓகேங்களா? இது ஒரு பார்ட், இது ஹெல்த் கான்சியஸா. அப்போ நம்மளோட ட்ரீம் நம்ம சொல்லும் போது சொல்லிட்டு நம்ம குடிக்கிறோம். மார்னிங் 3 டைம்ஸ் சொல்லிட்டு குடிங்க, மத்தியானம் 6 டைம்ஸ் சொல்லிட்டு குடிங்க, நைட்டு நம்ம வாட்டர் ப்ரேயர் கொண்டு போறோம். அப்போ அங்க 9 டைம்ஸ் நம்ம சொல்லிட்டு நம்ம குடிக்கும்போது மீதி இருக்கிற தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணிடும். நேற்று ஒரு விஷயம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நேற்று மெசேஜ் அனுப்ப சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், கரெக்டுங்களா? ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அது மேலே நீங்கள் தண்ணி வச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா மறுநாள் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம அதை தண்ணி குடிக்கும்போது அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும். பவர்ஃபுல் டெக்னிக்ங்க இது எதுவுமே, ஓகேங்களா? அது வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எனர்ஜைஸ் ஏற்றிட்டு இருக்கும். ஏன் நான் வந்து இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எகெயின் இந்த பாட்டிலில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ரிஃப்ளெக்ஷனில் இருக்கும். மெமரி பவர் இருக்குங்கிறாங்க. அப்போ இதே நான் வாட்டர் பாட்டில் இது என்ன சொல்ற பிளாஸ்டிக் இதில் நான் வச்சுட்டு என்னோட ட்ரீமை நான் இப்படி சொன்னேன்னா 4 hours மெமரி பவர் இருக்குங்கிறாங்க. அதுவே காப்பரில் சொன்னேன்னா 8 hours மெமரி பவர் இருக்குங்கிறாங்க. ஏன் பெருமாள் கோயிலில் உள்ள தீர்த்தம் மட்டும் நல்லா இருக்கு, ஏன் நம்ம வீட்டில் அதே சொம்பில் தண்ணி வச்சோம்னா நல்லா இருக்க மாட்டேங்குது, நமக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது? பிகாஸ் அந்த 8 மணி நேரம் அந்த தண்ணி வைக்கிறாங்க. மந்திரங்கள் சொல்ல 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 அது எனர்ஜைஸ் ஆகி அது நமக்கு வேற மாதிரி அந்த பவர்ஃபுல்லாக நமக்கு உள்ள இறங்குதுன்னு சொல்றாங்க. அதேமாரி கிளாஸ் எதுக்காகனா நம்ம சொல்றதை அப்படியே கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கேப்சர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ரிசல்ட் கொடுக்கும். ஃபாஸ்டஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படிங்கிறாங்க. கிளியருங்களா? எஸ் சார், ஒரு டவுட் 369 சொல்லுங்களேன், என்னது அதை கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 369 மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய டெக்னிக் இருக்குங்க சார். அதுல 555 இருக்கு, 369 மெத்தட் இருக்கு, பில்லோ டெக்னிக் இருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் 369 அப்படிங்கிறாங்க. அந்த 369னா 3 நட நீங்க உங்களோட மார்னிங் உங்களோட கோல் உங்களோட விஷயம் பார்த்தீங்களா, உங்களோட கனவை நீங்க எழுதணும் 3 நட, மத்தியானம் 6 நட எழுதணும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 9 நட எழுதணும். அப்படிங்கிறது யூனிவர்சல் லா, யூனிவர்சலா கொடுத்துருக்காங்க. பட் நாம என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், சம் மிக்சிங் நடக்கும், கரெக்டுங்களா? அப்போ 369 என்னால் பண்ண முடியாது. நான் என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணேன், ஏன்னா மார்னிங் பண்ணிட்டு ஈவினிங் போய் மத்தியானம் பண்ண முடியாது, என்னால் மறந்துடுவேன். அப்போ நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்பார்க் வந்தது. நம்ம தான் எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிக்கிறோமே, பேசாம தண்ணியோட கனெக்ட் பண்ணி, தண்ணிக்கு மெமரி பவர் இருக்குன்னு நம்புறோம், ஓகேங்களா? அப்போ நம்ம அதோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் சக்சஸ் வருமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன். அதை ஒரு 10 பேருக்கு கொடுத்தோம். அவங்களா சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே சரி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ தண்ணிக்கு மெமரி பவர் இருக்குங்க. அதனால நீங்க குளிக்கும்போது, குடிக்கும்போது, ஓகேங்களா, சாப்பிடும்போது, எக்ஸ்ட்ரீமா சந்தோஷமா இருக்கும்போது, எக்ஸ்ட்ரீமா கோபமா இருக்கும்போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் டைம், இந்த பர்டிகுலர் டைம்லாம் நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அது அப்படியே ததாஸ்து அப்படின்னு நடந்துடும். அதனால இந்த மாதிரி பர்டிகுலர் டைம்லனா நம்ம தண்ணியை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த டைம்ல நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் பண்ணிடுங்க. அதுவும் எக்ஸ்போசிலே குளிக்கும் போது, இதைதான் நமக்கு கட்டம் சரியில்லை,
கடல்ல போய் குளிச்சுட்டு வரவங்க, இல்ல மலையில போய் குற்றாலத்தை குளிச்சுட்டு வரவங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா அதோட எனர்ஜி நம்ம கிளென்சிங் பண்ணுது. நம்ம நல்லா போய் கடல்ல குளிச்சுட்டு வாங்கன்னா போக மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம், கட்டஞ்சேரியில நீங்க போயிட்டு வாங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடும். எத்தனை பேர் போறோம்? எஸ் சார், எஸ் சி சார் போயிட்டு வந்தோம் சார் ரீசெண்டா. எஸ், சூப்பர் சார். எஸ். அப்ப என்னன்னா நம்மளா போகணும்னா நமக்கு நம்மளோட ரிலீஜன் சொல்லக்கூடாது, ஏன்னா இங்க எல்லா ரிலீஜனும் இருக்காங்க. எல்லா ரிலீஜனும் ஒரே விஷயத்த தான் அன்பாரு அப்படின்னு தான் சொல்லுது. ஓகேங்களா? தண்ணியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த ஸ்லைடோட உங்களுக்கு சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். 1 செகண்ட். எல்லாம் பூ போட்டது தான் கிடைக்குது. நாங்க இல்ல கிடைக்கும் போங்க அப்படின்னு. அடுத்த செகண்ட் எனக்கு போஸ்ட் போட்டார் ஒரு 1 hour கழிச்சு, வேற கடையில கிடைச்சிச்சு எனக்கு. சி நம்ம என்ன தேடுறோமோ கொஞ்சம் டைம் எடுக்கும், டெஸ்ட் பண்ணும் நம்மளோட யூனிவர்ஸ். அதனால நீங்க ஒயிட் கலர்ல கிடைக்குது, ஒயிட் கலர் மூடியோட கிடைக்குது. எனக்கு கூட பிளாக் தான், வேற வழி இல்லை. ஏன்னா கிளாஸ்ல வேற எதுவும் வரல, நானும் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ இது என்னன்னா டிரான்ஸ்பரண்டா நம்ம பேசுறது தெரியும். இப்போ நான் இங்க இருந்து பாக்குறேன்னா உங்க ஃபேஸை நான் இங்கேருந்து பார்த்தேன்னா இங்க தெரியுமா? டிரான்ஸ்பரண்டா தெரியுதுங்களா? ஸோ அப்போ என்னன்னா அதோட ரீச் வந்து ரொம்ப, அந்த டிரான்ஸ்பரன்சி நம்மளை கேப்சர் பண்ணிவிடுங்கிறாங்க. அதனால நம்ம ஒயிட் ரெக்கமெண்ட் பண்றது. ஓகே சார், ஓகே சார். எஸ் சார், 1 minute. இந்த வாட்டர், இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பியூர் உண்டானது, டிரான்ஸ்பரண்ட், இது எத்தனை நாளைக்கு we can use that கன்சியூம் பண்றது வச்சுக்கலாம்? ஃபார் 6 months 1 year? ஏன்னா பிளாஸ்டிக் உங்க சாய்ஸ் சார். சில பேர் 1 month 2 monthsல பண்ணுவாங்க, சில பேர் 1 year கழிச்சு மாத்த மாட்டாங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட நம்மளோட ஹைஜீனிக் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? எஸ் சார், நம்மளோட ஹைஜீனிக் நமக்கு தெரியும், நம்மளா டெசிஷன் எடுத்துக்க வேண்டியதா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. காப்பர் பெட்டரா சார்? காப்பர் சூப்பர். நீங்க இன்னொன்னு பண்ணுங்க. காப்பர்னா காப்பரோ இல்ல இது நான் இன்னும் எழுதல. ஆக்சுவலி என்னோட பழைய பாட்டில் இதுல எழுதியிருக்கேன். இங்க எழுதியிருப்பேன். என்னன்னா இதுல எழுதியிருப்பேன், தேங்க்யூ, ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ரிச், ஐ எம் எக்ஸலன்ட் ட்ரேடர். இதை நான் எழுதியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக் எனர்ஜைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இந்த வாட்டர் பாட்டில எழுதிருங்க. வெளியில எடுத்துட்டு போறீங்க வாட்டர் பாட்டில் அப்படின்னா பாட்டம்ல எழுதிருங்க. வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விஷ் என்னவா இருந்தாலும் அதை எய்தர் பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி எழுதினாலும் சரி, அப்படி இல்லை ஒரு பேப்பர்ல எழுதி இது மேல ஒட்டுனாலும் சரி, ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் நேற்று ஒரு எனர்ஜி சர்க்கிள் கொடுத்துருக்கோம், பணத்தை அட்ராக்ட் பண்றது. கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ வந்து சில்வர் பாட்டில் சார், அது யூஸ் பண்ணிருக்கேன், மெட்டாலிக் சில்வர் பாட்டில். பரவாயில்ல நீங்க சார். சொல்ற மாதிரி மெட்டல்னா அதுவும் 8 hours. ஆமா, யூஸ் பண்ணலாம் சார், தப்பு இல்லை. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த இது காப்பர் வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அதுவும் யூஸ் பண்ணலாம். சார் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு சொல்றீங்க சார், அதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்காது சார். அதுல இருக்காது. அது இருக்கா 4 hour. இந்த பாட்டில்ல சொன்னா 4 hour. நீங்க சொல்றது அப்படியே மெமரி பவர் இதுல இருக்கும். நீங்க இந்த கிளாஸ்லயோ இல்ல காப்பர்லயோ சொன்னா 8 hours இருக்கும். நீங்க சொல்றது 8 hours ஆகும். அடுத்த 8 hours நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணிவிடும். அடுத்த 8 hours ரிப்பீட் பண்ணிவிடும். அப்போ எனர்ஜைஸ் பண்ணிட்டே இருக்கும். ரீசார்ஜ் மொபைல்ல ஓடிட்டே இருக்கு பாத்தீங்களா, சார்ஜ். இதுதான் அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். இறங்க அதே தான் இங்க சிம்பிள். ஓகே, எஸ். ஓகே, புதுசா யாராவது வந்திருக்கீங்களா இப்போ? ஐ திங்க் அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஐ திங்க் யாரு, பிரதீப் சார் மட்டும் இருக்கீங்க. கரெக்டுங்களா? பிரதீப் சார் அண்ட் பாக்கியலட்சுமியும் 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிடுறேன். அந்த வீடியோ கோத்ரூ பண்ணுங்க. பிளஸ் நாளைக்கு மார்னிங். எஸ் சார், ப்ளீஸ். ஓகே சார், நீங்க ப்ராசஸ் நான் அந்த வீடியோ அனுப்புறேன், அதை நீங்க ஒண்ணு பாருங்க. அதுல உங்களுக்கு டீடைலா இருக்கும். நம்ம வேற மாதிரி பண்ணோம், பட் நம்ம எதுவுமே பிளான் பண்ணது அதுவே. எனக்கு மிஸ்ஸஸ்க்கு அந்த புதுசா அந்த அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகேங்களா சார்? நீங்க அந்த வீடியோ பாருங்க. பிளஸ் நீங்க நாளைக்கு ப்ராசஸ் வாங்க. ஓகேங்களா? நீங்க ப்ராசஸ்ல வந்து ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க அந்த ஒரு அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிளாரிட்டி கால் நம்ம 1-to-1 கனெக்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? எஸ் சார், நான் எஸ் ஷூர். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, எத்தனை? எஸ் சார். எஸ். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா?
இந்த ரியா ப்ராசஸ் இருக்குங்க சார் நான் ரியா அது ஒன்றுங்க ப்ராசஸ் சார் அந்த ஓம் ஓம் சாண்டிங் வருது இல்லைங்க சார் அப்போ நம்ம வந்து என்னென்ன நம்ம ஸ்டார்டிங் ஓகே சார் சூப்பர். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். சி ஓகே, இதுல ஸ்க்ரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ், தெரியுதுங்க சார். ஓகே. இதோட ப்ராசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ம் சாண்டிங் ஆர் ஓம் சாண்டிங். ஓகேங்களா? ஆர்ம் ஆர் ஓம் அதை வந்து நம்ம சாண்ட் பண்றோம். அது வந்து 7 சக்ராஸ் ஆக்டிவேஷன் பண்றது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரீம் பிரிசி அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் சாண்டிங் போகும். அந்த ஸ்ட்ரீம் பிரிசி எதுக்குன்னா பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு சாண்டிங் மந்த்ரா. ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மி மந்த்ரா ஃப்ரம் விஸ்வாமித்ரர். அந்த காலத்துல அரசர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்த டெக்னிக்கு. இந்த நாட்டை இழந்துட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க புதுசா வந்திருக்காங்க, நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ஸ்ட்ரீம் பிரிசி அப்படிங்கிற ஒரு செஷன் இதை கத்துக்கிறதுக்கு நான் யூஎஸ்ல ஒரு 25,000 பே பண்ணியிருக்கேன். யூஎஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஸ்ட்ரீம் பிரிசிக்குன்னு சொல்லி கிளாஸ் டாக்டர் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அங்கேருந்து வந்தது தான் இது. ஓகேங்களா? இது எதுவுமே நம்ம கண்டென்ட் கிடையாது. அடுத்தது விஷுவலைசேஷன். இங்கே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுப்போம். கரெக்டுங்களா? இதுல என்ன பண்ணணும்னா நீங்க டீப் இன்ஹேல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த ப்ராசஸ் நம்ம பிரீத்திங் டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா, டீப் இன்ஹேல், டீப் இன்ஹேல், டீப் இன்ஹேல், ஹோல்டு, ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஹோல்டு. புரியுதுங்களா? அப்போ டீப் இன்ஹேல் பண்ணும்போது என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை திங்க் பண்றீங்க, ஹோல்டு பண்றீங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லோவா அந்த ட்ரீம் அச்சீவ் ஆயிடுச்சு. லைக் பிஎம்டபிள்யூ அப்படின்னா பிஎம்டபிள்யூல டிராவல் பண்ணா என்ன மாதிரி ஒரு பிளிஸ் மூமெண்ட்ல இருப்பீங்க, அந்த இதை நீங்க இமேஜினேஷன் பண்றீங்க, விஷுவலைஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஹோல்டு பண்றீங்க. கிளியருங்களா? எஸ், சக்சஸ் துரை சார் அட்மிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட் சார் இருக்குங்களா? சார் அப்போ வந்து அந்த இதுல வந்து வீடியோல வந்து அந்த பணம் வர்றது அதெல்லாம் கோல்டு அதெல்லாம் வருது இல்லை சார், அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஓகேவாங்க சார்? இல்லை நம்ம நம்மளோட ட்ரீம் வந்து ஃபார் இனிஷியல் ஸ்டேஜ் பாருங்க, கண்ணு திறந்து பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் கண் மூடியே உட்காந்துருங்க. மெடிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அப்சர்வ் பண்றதுதான். வெளியில என்ன நடக்குது, நமக்குள்ள என்ன நடக்குது, நம்ம ஒரு கான்சியஸா நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு என்ன தேவைங்கிறது. ஏன்னா நம்ம மைண்டு கண்ணா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அதுக்காக நமக்கு பிடிச்சதை ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதை பிரீத்திங் மூலியமா பண்ண இன்னும் கொஞ்சம் சக்சஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. கிளியர்? ஓகே, இன்னும் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் இங்க எல்லாத்தையும். உங்க வயிற்றுல கை வச்சுங்க எல்லாரும். மூச்சு இழுங்க, கண்ணை மூடிட்டு மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க, திரும்ப மூச்சு விடுங்க, மூச்சு இழுங்க. ஓகே, மூச்சு இழுக்கும் போது வயிறு உள்ள போச்சா வெளியில போச்சா? வெளியில வெளியில. வெளியில போச்சு. உள்ள எத்தனை பேருக்கு போயிருக்கு? வெளியே போச்சு. இல்ல, உள்ள எத்தனை பேருக்கு போயிருக்கு? ஓகே. எஸ் எஸ், ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. வேற எத்தனை பேருக்கு? எஸ், வெளியில தான் போகுது. உள்ள எத்தனை பேருக்கு போயிருக்கு? திரும்பவும் சொல்ல எஸ், உள்ள யாருக்காவது போயிருக்கா? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் இல்லை, ஏதாவது ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க. சிம்பிளுங்க. நம்ம பலூன் ஊதுறோம் அப்படின்னா நம்ம காத்து போகும்போது அந்த பலூன் வெளியில போகுது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம வயிறு ஒரு பலூன் மாதிரி இருந்தா இன்ஹேல் பண்ணும்போது உள்ள போகணும், வயிறு வெளியில வரும். இதான் அப்போ நம்ம நார்மலா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஆனால் உல்டாவா போகுது அப்படின்னா இன்டைரக்டா நம்ம மைண்டு, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஆன்சைட்டில இருக்கீங்க, சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்கீங்க. கரெக்டா? எஸ்ஆர்எஸ். அப்போ அதுல நம்ம வரணும்னா ஃபர்ஸ்ட் மூச்சை தான் நம்ம மாத்தணும். ஓகேங்களா? எஸ், இருக்கீங்களா? ஓகே சார், சூப்பர். ஸோ அப்போ என்னன்னா அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம வயிற்றுல கை வச்சுக்கிட்டு மூச்சை இழுக்கும் போது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வயிறு இழுக்கும் போது மூச்சு இழுக்கும் போது என் வயிறு வெளியில வருது, மூச்சு இழுக்கும் போது என் வயிறு வெளியில வருது அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 10 நாள் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெடி ஆயிடுவீங்க.
ஏன்னா மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. கரெக்டுங்களா? திருமூலர் அதான் சொல்லியிருக்காரு, மூச்சு தான் எல்லாமே அப்படின்னு. அப்போ அதை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணாதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷனே நடக்கும். இல்லைன்னா நானும் கச்சேரிக்கு போன மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? எஸ். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ஒரே டவுட் எனக்கு. எஸ் சார், ப்ளீஸ். இந்த டங் டு த பேலட் நம்ம வைக்கிறோம் இல்லையா, டங் டு த பேலட்டுங்கிறது நம்ம மடக்கி வைக்கணுமா இல்லை அப்படியே நார்மலா மடக்கி வைக்கணும், மடக்கி வைக்கணும் சார். இப்போ நீங்க நார்மலா உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? நீங்களா எனர்ஜி ஏற்றுனா டைம் எடுக்கும். பட் நீங்க சென்சிட்டிவ் மடக்கி அப்படி வைக்கும்போது ஒரு ஒரு ஜர்க் வரும், அந்த எனர்ஜி ஸ்பார்க் வருதுங்களா? அப்போ என்னன்னா நமக்குள்ள உள்ள சக்தியை நம்ம எடுத்துடுறோம். அப்போ நம்ம இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம தாட் ப்ராசஸ்ல கொண்டு போறது அப்படியே அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்ல வரோம். அதனால தான் மேல் இடத்தை டச் பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? எஸ். எஸ் சார். மூச்சு இழுக்கும் போது வெளியில வரணுமா சார்? ஆமா ஆமா சார். பலூன் வச்சிங்க சார். நான் பலூன் வச்சிருந்தேன், எங்க பாப்பா எடுத்துட்டா. இதுக்காகவே ஒரு பலூன் வச்சிருந்தேன். சார் எஸ். எஸ் சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். மூச்சு நம்ம உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணுமா? எஸ். ஆமா ஆமா ஆமா. மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். ஆமா. வெளியில மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். ஆமா ஆமா சார். இப்ப இப்படி சொல்றேன் சார். பலூன் இருக்கு சார், பலூனை ஞாபகம் வச்சுங்க. பலூன்ல காத்து ஊத்துற, பலூன் பெருசாகுதா? வெளியில விடுற, வெளியில உள்ள காத்து உள்ள போகுது. இப்ப நமக்கு போகுதுன்னு வச்சுங்களா, ஊதுன காத்தே உள்ள போகுது. எப்படி இருக்கும்? பலூன் ஸ்மெல்லு போகும், பலூன் உள்ள வேற மாதிரி போகும். நம்ம விட்ட பாக்டீரியா அது இது எல்லாமே திருப்பி நம்மளே உள்ள எடுக்கிறோம். அப்போ பிரச்சனை வருமா வராதா? சிம்பிள் ப்ராக்டிக்கலா பார்ப்போம். சயின்ஸ் எல்லாம் அப்புறம் ப்ராக்டிக்கலா பார்ப்போம். கரெக்டுங்களா? பலூனை ஊதிட்டு வாயுக்குள்ள திருப்பி வச்சோம்னா உள்ள திரும்பி போகுமா? அது பிரச்சனை தான். அதே தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நமக்கு அன்கான்சியஸா நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கான்சியஸா என்ன பண்ணோம், நம்ம சொல்லி 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 அதை நம்ப வைக்கணும் நம்ம மைண்டை. அதை ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா நம்மளோட ப்ரெஷர் அப்படி இருக்கு, நம்மளோட பெயின் பாயிண்ட் அப்படி இருக்கிறதுனால நம்ம பிரீத்திங்க நம்ம பார்க்கறதே இல்லை. இப்ப சொன்னீங்களா சார், சொல்ல முடியாத பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு. எஸ். அது சத்தியமா எனக்கு நடந்துட்டு தான் இருக்கு இப்போ. சரி, அதனாலதான் நான் ரொம்ப பேசுறேன் சார். நான் ஐயா சொன்னாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு, நான் தான் பேச முடியாம போயிட்டேன். நான் நாளைக்கு உங்களுக்கு பேசுறேன். மனோகர் ஐயா தான், ஜோதி மனோகர் கடவுள் பாதை ஐயா தான் இதுல எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா இதுல கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஐயா, இருக்கு சார். ஓகே, அதனால இதுல இல்ல நம்ம நாளைக்கு இதை பத்தி நான் உங்களுக்கு 1 to 1 நான் பேசுறேன். அதுக்கு என்ன எனக்கு தெரியுமோ அதை நான் ஷேர் பண்றேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரிசல்ட் மாற்றத்தை நீங்க பாருங்க. ஓகேங்களா? எஸ். எஸ் சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. எஸ், வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இப்போ வந்து ஸ்ட்ரீம் ரிசீவ் சொல்றோம்ல சார், அப்போ வந்து ஒன்லி இந்த மணி அட்ராக்ஷன் பத்தி தான் தெரியுமா? வேற ஏதாவது நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பா, நம்மள அல்டிமேட் கோல் அதுதான். கரெக்டுங்களா? நம்ம கோலே அதான். அப்போ மத்ததெல்லாம் விட்டுருங்க. ஒன் அண்ட் ஒன்லி கோல் பாப்பா மட்டும்தான். அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பிளஸ் மொமெண்ட் போறீங்க. நீங்க வந்து பார்க் கூட்டு போறீங்க, பாண்டிச்சேரி ஆரோவில் கூட்டு போறீங்க, அவங்க என்ஜாய் பண்றாங்க. அந்த பிளஸ் மொமெண்ட் அப்படியே அதை பண்ணிட்டு ஒரு நாள் கூட்டிட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போய் பீச்ல விட்டுருங்க. அது அதுவா மாறும் சார். அவ்வளவுதான். நீங்க தனியா வச்சுக்க, நம்ம அதை பர்சனலா பேசிக்கலாம் சார் இதுக்கப்புறம். வேண்டாம். எஸ். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ சார். எஸ் சுஸ்லாமா. எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. எஸ், ஒன்ஸ் அகேன். எஸ். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். எஸ், சொல்லுங்க சார். இந்த ப்ரோக்ராம் அந்த புத்தம்புது காலை அட்டன் பண்ணதுல இருந்து எனர்ஜி நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் என்ன, இப்போ நீங்க கோல் செட் பண்ண நம்ம நான் உங்ககிட்ட பர்சனலா அனுப்ப பண்ணது கூட உங்களுக்கு தெரியும் இல்ல சார்? அப்ப எனக்கு அதுல ஒரு 10% நடந்திருக்கு சார். அது கம்ப்ளீட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் அது நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் நான் எவ்வளவு இதுவா பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு சின்ன இது டவுட் செஷன்னால நான் கேட்கறேன் சார். நான் வெயிட் பண்றேன், கீப் டூயிங் தட். ஆனாலும் அந்த மனசுக்குள்ள அதை நினைச்சிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த எக்ஸாக்ட் ஃபிகரை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது இன்னொன்னு என்னோட இது ஏதாவது நான் ஃபோக்கஸ் அதிகமா பண்ணணுமா
அதில் 10% ஐ ரிசீவ்ட் இட் ஆக்சுவலி, இல்லாதுன்னு சொல்ல முடியாது சார். அது இட்ஸ் a வெரி எக்ஸலண்ட் திங். உங்களோட இதனால எனக்கு கிடைச்சது சார், அதுதான் பெரிய விஷயம். சிம்பிள். நம்ம வேலை செய்யறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ரிசல்ட் எல்லாம் அங்கிருந்து வர வேண்டிய வேலை. ஓகேங்களா? அப்போ 99.99% நம்ம டவுட் பண்ணக்கூடாது. 100% கிடைச்சிச்சு, அவ்வளவுதான், டாட். ஏன்னா யூனிவர்ஸ்க்கு எப்ப யாரை எங்க கனெக்ட் பண்ணும். இப்ப நீங்க சொன்னீங்க சார் வந்து எந்த செஷன் அட்டன் பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் நீங்க ஓகேங்களா? அப்போ ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி எப்படியோ கனெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? வணக்கம் சார். ஓகே, அப்போ ஏன் நமக்கு கனெக்ட் பண்ணுது நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க ஃபர்ஸ்ட், சார் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டா வந்துடுறாங்க. அப்போ என்னன்னா யாரு எப்போ எங்க என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ்க்கு தெரியும். அது அப்ப கொடுத்துரும். நம்ம வேலை என்ன? செயல் மட்டும்தான் புரியணும், ப்ராசஸ் மட்டும்தான் செய்யணும். ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். ரிசல்ட் அது கொடுக்க வேண்டிய வேலை. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு மிராக்கிள்னா கரெக்டா எனக்கு ஆகஸ்ட் 4th அன்னைக்கு நான் அது மைண்ட்ல நினைச்சிருந்தேன் சார். கரெக்டா அதே டேட்ல எனக்கு அந்த பணம் வந்தது சார். ஓகே, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ஆக்சுவலி என்னோட அம்மா தான் கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு தெரியாது, இது வரைக்கும் கொடுப்பாங்கன்னு கூட தெரியாது. யூஸ்வலா அவங்க எப்பவுமே அப்பாவை கேட்காம பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப எதிர்பார்க்காம நான் கேட்கவும் இல்லை, ஏன்னா அவங்க கேட்கவர் தான் நமக்கு. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா என்கிட்ட கொடுத்துட்டு நீ இதோ வாங்கிக்கோ அப்படி. அன்னைக்கு பர்த்டே கூட இல்ல, சிச்சுவேஷன் அவங்களுக்கு எதேச்சியா தோன்றது. ஏன்னா பர்த்டே கொடுக்குற ஃபார்மாலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் எழுதி வச்ச நோட்டுக்கும் இங்கேருந்து வரதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது சார். அந்த பர்டிகுலர் டேட்ல அது வந்தப்போ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்ஸ் ஒரு சின்ன விஷயம் மேம், பிஃபோர் புத்தம்புதிய கலை, இப்போ டியூரிங் ஆர் ஆஃப்டர் புத்தம்புது, ஆஃப்டர் கிடையாது, நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க சார்? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், மே மாசம் வந்து என்னோட டாட்டருக்கு லீவ், அதனால நான் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செய்து நான் 8 மணிக்கு டியூட்டிக்கு போயிடணும், 7:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிடணும். அப்ப யார் எனக்கு இதை சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா மார்னிங் எனக்கு டியூட்டி தான், அந்த டைமிங்க்கு நான் ரீச் ஆயிடணும். அது அந்த மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கும். ஆனா ஒரு நாள் சும்மா நான் எதாச்சும் உங்களது அட்டென்ட் பண்ணி முடிச்சேன். அவ்வளோ ஒரு எனர்ஜி சார் எனக்கு. அந்த 7:30 மணிக்கு நான் வேலையை முடிக்கிறது, எனக்கு ஒரு 6:30க்கு நான் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லாமே குயிக்கா முடிஞ்சிச்சு. நான் 7:30க்கு கிளம்பிட்டேன். ஒரு தடவை நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் பஸ்ல இருக்கும்போது தான் நான் பேசினேன் நான். சார் ரொம்ப எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு சார். என்னன்னே தெரியல, என்னால ஹாப்பியா ஏன்னா அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஹடில்ஸே இல்லை சார். பயமோ ஐயோ ஒரு ஆன்சைட்டி, நம்ம இது மிஸ் பண்ணிடுவோமோ அந்த எதுவுமே ஃபீல் இல்லை. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்தது சார். அந்த 4:45 அப்போ 5 o'clock செஷன் நம்ம எழுந்து பண்ணிட்டு எனக்கு 6 o'clock ஆயிடுச்சு. 6:15 நம்ம அந்த டைம் முடிஞ்சு போனப்போ நான் அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாமே குக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் என்ன ரெடி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு 7:30 ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எப்படி இப்படி 1 hourல நம்மளால பண்ண முடிஞ்சது? இவ்வளோ இது ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் ஐ ரியலைஸ்ட் அபவுட் யுவர் திங். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வர ஆரம்பிச்சு சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப உறவுகள்ல எப்பவுமே ஒரு நியூட்ரலா இருந்துட்டு போயிடுவேன் நான். அது இன்னும் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்னும் அவங்க எல்லாரோட ஹாப்பியா இருக்கிறேன். ஏன்னா எப்பவுமே அது எனக்கு யாரோட கசப்புணர்வு அவ்வளவு மனசுல பிடிக்கிறது இல்லை. ஆனா அதை விட இன்னும் ஸ்மூதா இருக்கு சார். இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மனசு. அதான் எனக்கு எப்படி இப்படி நடக்குது அப்படி சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படின்னு கேள்வி இல்லை, இன்னும் ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஆன் தட். என்ன இப்படி நம்ம என்ன மிராக்கல் நடக்குது சார் கிட்ட, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பண்ணிருக்காரு அப்படி சொல்லிட்டு. ஆல் தேங்க்ஸ் டு யூ ஒன்லி சார். தேங்க்யூ சோ மச். இதுல இன்னொன்னு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வந்ததுனால இன்னும் ரொம்ப சந்தோஷம். நான் அவரை கம்பல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம், யாரோட போர்ஸும் நம்ம பண்ணிட்டு நம்மள அவங்க இன்னர் மைண்ட்ல இருந்து வரணும். அப்போ எனக்கு முன்னாடி இப்போ எல்லாம் என்னை எழுப்புவாரு. ஒரு 2-3 நாள் என்னை எழுப்பினார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்ப என்னடா இவரு ஏன்னா விடியற்காலம் எழவே மாட்டாரு சார். 7 மணிக்கு முன்னாடி அவர் எழுறது ரொம்ப வீடு கிரக பிரவேசம்னா கூட நான் என்னால எழுப்பாத, நான் வெடிகாலம் எல்லாம் எழுந்த பொறுமையா எழுந்து வருவேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதிசயமா இருந்தது உங்களோட இது வந்து உள்ள எங்கேயோ ஒரு மைண்டுக்குள்ள சடனா எல்லாரையும் ஒரு தூண்டி வைக்குது பாருங்க. அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச் சார். சார் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன். எஸ் சார் ப்ளீஸ். நம்ம இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் எனக்கு என்னன்னா, முக்கியமா உங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் உங்க ஹெல்த்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ. மார்னிங் எப்போதும் நம்ம செஷன் அட்டன் பண்றோம், அது இல்லை. அது இல்லாம ஈவினிங் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணீங்க. ஷூர் சார், அதையும் கொண்டு வந்தோம் சார் ஆக்சுவலி. பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயினால பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? 6:15 இது முடிஞ்சோட ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். 6:30 to 7 o'clock நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் திரும்ப. யாரெல்லாம் கம்பல்ஷன் இல்லை, அதுக்காக பர்சனல் ஒர்க் அஃபெக்ட் பண்ண வேண்டாம். யாரெல்லாம் முடியுமோ, ஏன்னா ஒண்ணு நீங்களும் பண்ணணும்,
ஒண்ணு நான் பண்ணணும், சிம்பிளுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கேன், சில இது ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சூப்பர், தேங்க்யூ. சார் இன்னும் ஒன் மோர் சஜஷன் ஃபார் யூ. நான் எஸ் சார். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஃபார் யுவர் பர்சனல் ப்ளீஸ். தேங்க்யூ. இன்னும் நீங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதை ஓப்பனா சொல்ல வேணாம் ப்ளீஸ். இல்ல இல்ல அது அது ஆண்டவர்கிட்ட நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிச்சிட்டு இருக்கிறேன். இல்ல நீங்க நீங்க எந்த நேரத்துல அந்த வார்த்தை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். கடவுள் புண்ணியத்துல இன்னொரு நான் இப்ப ஊருக்கு போறதுனால கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஒரு 2 months கம்பல்சரி நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு ரூல் வந்துடுச்சு. நான் அப்பதான் நினைச்சேன், எப்படி குட், எல்லாம் தேங்க்யூ. நமக்கு மெசேஞ்சர் வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 2 months லைஃப் தான். லாங் நீங்க அதை கண்டினியூ பண்ணா இட் வில் பி பெட்டர் ஃபார் என்வரன்மெண்ட், மற்ற எல்லா மக்களுக்கும் இன்னும் நீங்க சிறந்த செயல் செய்வீங்கன்னு இந்த நேரத்துல இறைவன் கருணையால நான் உங்களை விண்ணப்பிக்கிறேங்கய்யா. சரிங்க, ப்ளீஸ் நிச்சயம் ப்ளீஸ் தேங்க்யூ நிச்சயமா தேங்க்யூ. நிச்சயமா நிச்சயமா. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி பிரதர். நன்றி நன்றி. லாஸ்டா ஒரே ஒரு விஷயம். இங்க வந்து அழகுலட்சுமி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பத்தி அவங்க ஷேர் பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? எஸ் எஸ் சாரி 1 second. எஸ் சொல்லுங்க ப்ளீஸ். நான் பேசினா எமோஷனல் ஆயிடுவேன், அதனாலதான் நான் இல்ல இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு. லாஸ்ட் எஸ் இயர் இல்ல இல்ல வாய்ஸ் எனக்கு தான் பிரேக் ஆகுது, இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆகுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட். பிரேக் கேட்கல சார், ஆக்சுவலா வாய்ஸ் பிரேக் ஆகுது. எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஹெட்ஃபோன் ஏதாவது போட முடியும்? பரவாயில்ல, ஓகே. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. கேக்குதா? ஹலோ, மியூட்ல இருக்கீங்க. சரி, ஓகே. மேபி எஸ் இல்ல மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுத்து விட்டுருங்க. எஸ் மியூட். எஸ் கேக்குதா? கேக்குது பக்கா. அது உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 1 year நான் இப்ப எமோஷனல் ஆயிடுவேன்னு தான் நான் கண்ட்ரோல் ஆயிடுறேன். சேஞ்ச் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நான் எல்லாத்தையும் இல்ல இல்ல ஏன்னு தெரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. break ஆகுதா? ஆமா. இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? இஃப் யூ டோன்ட் பரவாயில்ல, நெட்வொர்க் இல்ல 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 எல்லாம் சொல்றேன், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இல்ல ஓகேவா? இல்ல ஏன் இதை வந்து நான் சொல்றேன்னா, இதை நான் சொன்னா மிகைப்படுத்தின மாதிரி ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ இங்க உள்ள ஆத்மா, இந்த சோல், அந்த சோல் பேசுச்சு அப்படின்னா மற்ற சோலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இது நான் சொல்றதுங்கிறது சொல்லிட்டு தான் இருக்கும். உங்க ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் இல்ல 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 ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. இல்லைன்னா சம்திங் ஏதோ நெட்வொர்க் தான், மற்றபடி ஒன்று. எஸ் சரியாயிடும். எஸ் எஸ் இப்போ கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? Okay. அது ஆக்சுவலா நான் சொன்னதுதான் இருக்கு. இப்போ ஆகஸ்ட்ல ஒரு லேண்ட் ஹஸ்பண்ட் வந்து கஷ்டமாயிடுச்சு. லேண்ட் ஒரு ப்ராப்ளம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என் ஹஸ்பண்டை கூட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து உங்ககிட்ட பேசும்போதுதான் அதை வந்து என்னுடைய கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போதுதான் நீ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்னேன். அப்ப அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 1 year நான் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு டெய்லி உன்ட்ட அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இல்லையா? ரொம்ப சேஞ்சஸ் எல்லாமே நிறைய மாறி இருக்கு. பட் நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல எப்படின்னா எல்லாத்தையும் ஓப்பனாக்கா பேசிடுவேன். சரி பரவாயில்ல, ஓகே சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். மேடம் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா அவங்க பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, வித் ஜெண்டர். ஓகேங்களா? நிறைய இடத்துல போய் நிக்க முடியாது. எல்லாரும் கேக்குற கொஸ்டின் வந்து பேபியை பத்தி தான் கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப எல்லா இடத்துலயும் போய் நிக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணனாலே நான் கஷ்டப்படுவேன். அது இப்போ வந்து எனக்கு அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நான் எமோஷனல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிருக்கேன். எஸ் எஸ் பேசி ப்ளீஸ்.
ஓகே ஓகே, அதுதான். ஏன்னா நம்ம சொந்தங்கள் வந்து ஏதோ ஒண்ணு நமக்கு இல்லாததான் வந்து மறுபடியும் கேட்டு நம்மள கேட்பாங்க அந்த இடத்துல. அது வந்து நான் நிறைய இடத்துல இப்போ ஒரு 6 இயர்ஸா அதை வந்து கடந்து போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு. அது இப்போ எனக்கு அது கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்தியா. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஆனா உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளவு 10 இயர்ஸ் நான் உங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா எல்லாத்தையும் பேசுவேன். பட் ஓகே, உனக்கு அதனாலதான் நான் மார்னிங் வந்தா கூட எல்லாரும் சார்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எப்படி ஒரு தேங்க்ஸ் சொல்லும் போது அப்படி அதனால ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்து நம்ம சோலா பாக்குறோம், ஆத்மா தான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஜெண்டர் பயஸ் கிடையாது, ஆண் பெண் கிடையாது, பெரியவங்க சிறியவங்க கிடையாது. கடவுள் நம்மளை கனெக்ட் பண்ணிருக்காங்க சம்திங், அவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்க ப்ரே பண்றது, அடுத்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நிச்சயமா அது உங்க மனசுப்படி நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ் வெரி மச். கங்க்ராட்ஸ் அருள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ அருள்குமரன் ஜோதி ஆண்டவரே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கிராட்டிடியூட் செஷன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிகவும் நன்றிங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இனிய நன்றிகள் சார். இனி நன்றிகளே. நன்றிங்கள் சார். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி. மிகவும் நன்றி சார். சார் இப்போ கிராஜுவேட் ஜெர்னல் இல்லைங்களா? உடனே கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்த லிங்க். சரி. ஓகே சார். வேற லிங்க்ல கனெக்ட் ஆகும். நம்ம கிரெடிட் லிங்க்ல கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.